தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு 4 எழுத்துக்கள் உடைய ஒரு தலைப்பு. ஆனால் இதனுடைய செய்திகள் பாரிய தலைப்பு, உலகளாவிய தலைப்பு, உலகளாவிய செய்திகள். இந்த உலகத்தை, நாட்டை, தனி ஒரு ஆளை, எல்லா நாட்டுக்கும் மக்களையும் ஆட்டி படைக்கின்ற ஒரு சொல்லு. உலகியல் படி சொன்னால் ஆட்டி படைக்கின்ற சொல். இதை பற்றி இன்றைக்கு ஏறக்குறைய கடவுளை பற்றிய கருத்து என்கிறது என்ன, கடவுள்லாம் என்ன என்கிறது ஒரு கருத்து. முதல்ல அந்த கருத்துக்கு முதல்ல அப்படி சொல்லணும். சிவப்பா, கருப்பா, நீளமா, குட்டையா, கண்ணுக்கு தெரியறதா, தெரியாதா, பல வகையான நிலைகள்ல நாம அதை அலசிப்பார். இந்த இருத்தலியல் சொல்லிட்டு எக்ஸிஸ்டலிசம் ஒரு ஆங்கில சொல். அது இருத்தல் எலி என்று ஒரு தமிழில் சொல்வார். அசிட்டிசன், அதை என்ன இருக்குது, இயற்கையில என்ன இருக்குது என்கிறது தான். இல்லாத பற்றியில்லை, என்ன இருக்குதோ அதை பற்றிய பார்வை. அந்த பார்வை நான் சொல்றது இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்ல 10,000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு கருத்தோட்டம் தொடங்கி விஷயம். ஒரு விலங்காட்டி காலத்துல ஒரு மாந்தனுடைய, அந்த காலத்து மக்களுடைய, விலங்காட்டி மக்களுடைய கடவுளை கருத்து என்னவாக இருக்கும் என்று ஒரு கருத்து பார்க்கிற போது அவர்கள் 2 கூறுகள் தான். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை விலங்கோடு விலங்காக வாழ்ந்தது. அறிவு தெளிந்த நிலை மக்கள், விலங்கினின்று மாறுபட்டிருக்க மக்கள். நீங்க சொல்ற மாதிரி விலங்காண்டி காலத்திலே அறிவு நுட்பமுடைய ஒரு மூளை வாய்க்கப்பட்டது. இயற்கையிலே கொடுத்தாச்சு, இயற்கை கொடுத்துருக்கு. இயற்கை அந்த வளர்ச்சிக்கு, பரிணாம வளர்ச்சியில இயற்கை அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்கள்லாம் அது ஒரு இருண்ட கண்டம். யாருமே அந்த கண்டத்துக்குள்ள போகாத நிலையில ஐரோப்பியர்கள் மட்டும்தான் எக்ஸ்பெடிஷன் சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கறது போய் அவர்களுக்கும் அந்த பழங்குடி மக்களுக்கும் மோதல் அடித்தடி துப்பாக்கிகளை சுட்டுக்கும் அம்பாலெல்லாம் சரி. அப்படி இருக்கிற போது அவர்கள் ரொம்ப பின்தங்கியவர்கள் தானே பழங்குடி மக்கள். அவர்களுக்கு என்ன இருக்க போது, நம்ம போல நாகரிகம் உள்ள ஒரு அறிவு சார்ந்த ஒரு நுட்பம் இருக்குமா, அந்த மூளைக்கு அப்படிப்பட்ட விரிவு இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறான். அந்த குழந்தைகளை ஒன்றை விட்டுட்டு போயிட்டாங்க பழங்குடி மக்கள். அந்த குழந்தை ஒன்றை இந்த ஐரோப்பியர்கள் கொண்டு தம் குழந்தையோடு குழந்தையாக வைத்து அந்த குழந்தையை வளர்த்து அதுக்கு அறிவு என்ன கொடுத்தானோ தன் குழந்தைக்கு அந்த குழந்தை கொடுத்திருக்கு. அது எந்த மாறுபாடும் இல்லை. எனவே அறிவு ஏற்கின்ற ஒரு திறனுடைய மூளை என்கிறது பிரிமேட்டிவ் பீரியட்ஸ் அந்த கடந்த காலத்துல, அந்த விலங்காட்டி காலத்துல போச்சு. என்னன்னா அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, சூழல். இன்னைக்கும் கூட அமேசான் பகுதிகளில் இருக்கிற, தென் அமெரிக்க பகுதிகளில் இருக்கிற வாழ்கிற மக்கள்லாம் உலகத்தை பார்க்காத மக்கள் இருக்காங்க. உடனே அவர்களுக்கு அறிவில்லை என்று பொருள் இல்லை, வாய்ப்பு இல்லை, சூழல் இல்லை. வாய்ப்பு வந்த மக்களே தன்னுடைய மூளையை சரியாக பயன்படுத்தவில்லை. அதனால அந்த கோளாறு தான் இந்த நிலைப்பாடு. இப்ப கடவுள்னா, கடவுளை பற்றிய கருத்து என்ன, எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையா இருக்குது. ஒரு முற்ற முடிவு இல்லை. இங்க வந்திருக்கிறதுலே கூட பல பேர் இருக்குதா இல்லையா அப்படின்னா இருக்குதுன்னு வாங்க, சில பேர் இல்லைன்னு வாங்க. சில பேர் ஒரு வகை இருக்கிறாங்க, அக்னாஸ்டிக்ஸ் சொல்றாங்க. அது இருக்குதுங்கிறதும் உண்மை இல்லை, இல்லை என்கிறதும் உண்மை இல்லை. அப்படி நடுவுல நழுவிட்டு போற ஒரு பிரிவினர் அக்னாஸ்டிக்ஸ் சொல்லிட்டு 2 கட்டா நிலை. அவர்கள் இருப்பதையும் நம்புறதில்லை, இல்லாதையும் அவர்கள் நம்புவதில்லை. எப்படிப்பட்ட ஒரு குழுவினர் ஒரு பிரிவு இருக்காங்க. சரி, இருக்குது என்கிறதுல எந்த அடிப்படையில் இருக்குதுன்னு சொல்றாங்க? மெய்ப்பிக்கப்பட்டதா, சான்றோடு இருக்கிறதா, எவிடன்ஸ் இருக்குதா? நாம் எப்படி வந்தோம், ஏது வந்தோன்ற கேள்விகளுக்கு இடமே இல்லாமல் வெறும் நம்பிக்கை மட்டும் கொள்வது, அறிவார்ந்த செய்திகள் இல்லாமல், சான்றுகள் இல்லாமல் முழுமையாக அப்படியே நம்பிக்கொள்வது. அதான் ஹோப் பண்றான். மதத்துல சொல்லுங்க, ஹோப் நம்புன்றான். நீ சிந்திக்க, கேள்வி கேட்காத நம்புன்றான். இந்த நம்புன்னு சொல்றது நடிகளை தான் உலகம் முழுக்க இருக்கிற இன்னைக்கு மேலே ஐரோப்பிய நாடுகளும், அமெரிக்க நாடுகளும், அமெரிக்க ஒன்றியமும், கீழே நாடுகளும், நம்முடைய கீழே நாடுகளும், மத்திய ஆசியா பகுதிகளில் இன்றைக்கு சண்டை நடந்து கொடுத்த அந்த பகுதி மக்களும் எல்லாருமே வெறும் நம்பிக்கை. அந்த கடவுள் நம்பிக்கை என்கிறது டெலியூஷன் ஒரு ஆங்கில சொல். அதாவது பொய் நம்பிக்கை, பொய் எண்ணம். ஒன்று இருக்குது சொல்றோம், அது அறகுறையா இருந்தா கூட அது இருக்குதுன்னு சொல்றோம். ஏதோ ஒரு அதுல சம்திங் ராங் ஒண்ணு இருக்குது, அதுக்கு மெய்ப்பிக்கணும் அப்படின்றபடியே ஒரு கருதுகோள் இருக்கணும். எல்லாம் வெறும் கருதுகோள்கள். கடவுள் இருப்பது என்பது வெறும் கருதுகோள். இன்றைய வரைக்கும் மெய்ப்பிக்கப்பட முடியாத சூழ்நிலை. ஏன்னா அதை உடைச்சிட்டே வருது. ஒரு பக்கம் இல்லைங்கிறது வெறும் வாயால இல்லைன்னு சொல்லிட்டு போறதில்லை, அதை உடைப்பதற்கான அறிவியல் வளர்ச்சி இன்றைக்கு பெரிய அளவு வளர்ந்து போச்சு. எதெல்லாம் இயற்கையை பார்த்தானோ, எதெல்லாம் இவனை மிரட்டியதோ, எதெல்லாம் இவனை அச்சுறுத்ததோ, எதெல்லாம் இவனுக்கு பயன் கொடுத்ததையும் பயன் கொடுத்த அடிப்படையில கடவுளாவானேங்கிறான். அச்சுறுத்தியெல்லாம் 2 கோணம்.
கடவுள் நம்பிக்கை உண்டாக்குறதுக்கு முதல்ல அடிப்படையே ஒரு மாந்தனுக்கு ஒன்று அச்சுறுத்தல், இன்னொன்று பயன். மரத்தை வணங்கினான்னு சொன்னா அது பயன். நீரை வணங்கினா, ஆற்றை வணங்கினா தான் நீர். அதே நேரத்தில் இடி மின்னல் போன்றவெல்லாம் நிகழும் போது டிசாஸ்டர், நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கிற போதெல்லாம் அதுக்கு அஞ்சுனான். ஒரு இடி இடிச்ச உடனே என்னன்னு புரியல, அது ஒரு மின்சார பாய்ச்சல், அது நியூட்ரலைசேஷன் ஆகிறது, அது அப்படின்லாம் அதெல்லாம் தெரியாது. அவனுக்கு இடி இடிக்குது, நடுக்கிறான். அது போல காலையில உனக்கு சூரியன் வந்து காலையில அப்பதான் நடமாட முடியும், அந்த ஒளியை வச்சுதான் வாழ்க்கையே. இரவானா போய் பொந்தலையே எங்கேயா ஒரு இடத்துல போய் ஒரு புகையில பூந்துவான். எனவே காலையிலிருந்து இவனுக்கு பயன்தருகின்ற ஒரு நேரத்தை தருவதனாலே கதிரவனை கடவுளாக வணங்கினான். அப்புறம் பிற்காலத்துல அது அதனுடைய ஒளியில தான் எல்லாம் விளையுதுங்கிற ஓரளவு கருத்துல அப்படி வந்து படிப்படியா போச்சு. அதெல்லாம் பொங்கல் விழாலாம் அதுதான் வருது. எனவே கடவுளை பொறுத்த கருத்துங்கிறது ஒரு 5000 10,000 ஆண்டுகள்ல இருந்தே நிறைய தடமுரண்டு வந்து மேலே ஐரோப்பிய நாடுகள்ல, குறிப்பாக மத்திய ஆசிய பகுதியில, நடு ஆசியில் இன்னைக்கு நடந்து கொடுக்க ஜெருசலம் பகுதி இருக்குது. இன்னைக்கு இஸ்ரேலுடைய மேற்கு பகுதியில் இருக்க ஜெருசலம், அந்த பகுதியில இருக்கிற இஸ்ரேல் மக்கள், யூத மக்களிலே ஒரு யெகோவா சொல்ற யாவோ என்ற ஒரு கடவுள் ஒருத்தன் இருந்ததாக அது பற்றி ஒரு செய்திகளை ஒரு குறிப்பு இருக்கு. இது பழைய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்டமென்ட் சொல்லிட்டு கிறிஸ்தவர் சொல்லுவார். அதுல இருந்து கொஞ்ச காலம் ஆன உடனே அந்த செய்திகள் வந்து முரட்டுத்தனமான கடவுள், சாதாரண கடவுள். நீங்க போய் அதனுடைய தொன்மங்கள் எல்லாம் போய் படிக்கணும். வெறும் இயேசுநாதர் கோயில், கிறிஸ்து கோயில் அப்படியெல்லாம் வந்து நம்ம எல்லாரையும் போல மென்மையா தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அதுல இருக்க கடாமுடன் சாமிகள் ஒட்டுமொத்தம், இங்க இருக்கிற காடமோட பெரிய இதெல்லாம் அடிச்சு பழி கொடுக்கறதும் எல்லாமே ஒட்டுமொத்தம். மகனே பழி கொடுக்கறதும், மகளையே தாறுமாறா பண்றது, இப்படி எல்லாம் இருக்கிற அதெல்லாம் படிச்சா பூசும். அதுல இருந்து டெரிவேட் ஆகி கொஞ்சம் வந்த உடனே ஒரு ஆள் வந்து அதுல கொஞ்சம் சில எல்லாம் சரி பண்ணிட்டு இவர் இயேசுநாதர் வரார். அதனுடைய பிறப்பு பற்றி எல்லாம் செய்திகள் எல்லாம் வந்து நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய தேவையில்லை, எல்லாம் துன்ப கதைகள், முழுக்கவே கதைகள். அவர் வந்து சொன்னார், அவருக்கு ஒரு எதிர்ப்பு ஒரு கட்டத்துல வந்தனால அவரை பிடிச்சி மாட்டி விட்டாங்க. ஆனா அந்த இயேசுநாதரை பற்றி செய்திகள் எல்லாம் அவருக்கு பின்னால 100 ஆண்டு, அவருக்கு பின்னால 200 ஆண்டு 300 ஆண்டு வந்த சீடர்கள் எல்லாம் கண்டபடி எழுதியிருக்காங்க. தெரிஞ்சு எழுதியிருக்கான், தெரியாம எழுதியிருக்கான். அதனால சீடர்களுடைய தொகுப்பு தான் இன்னைக்கு மறையாக புதிய ஏற்பாடுன்ற போது அதை பின்பற்றுகிற இந்த உலகத்திலே அதிகமாக கிறிஸ்துவத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கடவுளை நம்புகின்றவர்கள் பெருவாரியான மக்கள். இன்னைக்கு 740 கோடி மக்கள்ல பெருவாரியான மக்கள். அடுத்த கட்டமா பாக்குறப்போ அதே பிரிவிலிருந்து ஒரு சில நூற்றாண்டுகள், கிபிக்கு பின்னாடி ஒரு 5-6 நூற்றாண்டுகள் ஆனப்பனால் அதிலே ஒரு பிரிவு ஒன்று கிளம்பி வரும். அதுதான் இஸ்லாமிய. இன்னைக்கு அல்லாஹ் என்கிறார். அவர்கள் ஒரு வகையான திருத்தங்கள் பண்ணியிருக்கிறார். வரி வடிவம், அதாவது உரு வழிபாடு கூடாது, இது சிக்கலை கொடுக்குது, மூளைக்கு உரு வழிபாடு பண்ண சண்டை தான் வருதுன்னு சொல்லிட்டு அதனால அவர்கள் என்னன்னா ஒளி வடிவாக வருகிறார் அப்படின்னு அதோட நிறுத்திட்டு அவங்க சில கோட்பாடு, அவங்களுடைய மதங்களை, அவங்களுடைய துன்பங்களை நீங்க புரட்டி பார்த்தனா எதுக்கு அது சலைச்சல். ஆமா, இங்கே இந்தியாவில இங்க இருக்கிற வேத மதங்கள், இங்க இருக்கிற புராண இதிகாசங்கள், இங்க இருக்க 9 புராணங்கள், 9 துணை புராணங்கள், இதெல்லாம் நீங்க புரட்டி பார்த்தனா இதுல இருக்கிற எவ்வளவு ஆபாசம், எவ்வளவு கொடுமை இருக்குதோ அதுல எந்த வகையிலையும் குறைச்சல் கிடையாது. மேலே மதம் எந்த மதமாக இருந்தாலும் அதுல 2 மதம் இந்தியாவில தோன்றியது, புத்தமும் ஜெயனமும் என்கிறது. அது மதம் இல்லது, அறவழி நாட்டமுடைய ஒரு இயக்கம் புத்தமும் ஜெயனம். அதனால அவர்களுக்கு ஆனா அதையும் ஆக்கிட்டாங்க. அதையும் வந்து ஜெயனத்தை வந்து என்ன செய்யணும், ஸ்வேதாம்பரர், திகம்பரர், துறவு மேற்கொள்வதற்கு ஆண்கள் தான் துறவு மேற்கொள்ள முடியும், பெண்கள் முழுக்க ஆடையை அணிஞ்ச கூடாது, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க துறவு மேற்கொள்றதுக்கு. அதனால அப்படி சொல்லிட்டு வெறும் உடையே உடுத்தாத திகம்பரர் என்ற ஒரு பிரிவும், அதெல்லாம் முடியாது, பெண்களும் சொர்க்கம் அடையலாம் போகலாம். அதுல நிறைய கருத்துக்கள்லாம் வந்து ஸ்வேதாம்பரன்னா உடையை உடுத்துறவங்க, ஸ்வேத அம்பரன்னா உடையின் பொருள், அப்படி ஒரு பிரிவு. அதுல 2 பிரிவு வந்து போச்சு. அப்புறம் எல்லாம் கதைகளும் அது எல்லாம் வழக்கமா வரக்கூடியது. புத்தத்திலையும் அதே போல தூய புத்த மதம் என்பது கடவுள் மறுப்பு கோட்பாடு அப்படி ஒண்ணு இல்ல, மனித இனத்தான் என்கிறது அந்த காலத்திலே ஒரு கருத்து இருந்திருக்கு. ஆனா அதையும் பார்த்து இங்க இருக்க ஆரியவட்டம் என்ன செஞ்சு ஒரு காலகட்டத்துல புத்தத்தையும் தட்டிட்டு பழைய மதம் அவருடைய புத்தருடைய நேரடி கோட்பாடுகள் எல்லாம் வந்து ஹீனயானம், தவறான வழின்னு அந்த புத்தருடைய உண்மையான பொருள் தவறான வழி வச்சாங்க. ஹீனயானம் ஒரு பிரிவு, யானம்னா வழியின் பொருள், ஹீனனா குற்றமுடையன் பொருள். ஆனா அதுல இருந்து பிரிந்து மறுபடியும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் கோயிலும் கட்டப்பட்டன. மகாயானம் இன்னைக்கு இருக்கிற புத்த மதங்கள்லாம் மகாயானம். இலங்கையில் இருக்கிறதுல நிறைய கோயில்களும் குளங்களையும் கட்டிங்கன்னு அதெல்லாம் பண்ணி சாமியாரெல்லாம் மகாயானம். இப்படி எதையுமே விடல. அந்த கடவுள் கோட்பாடு அது தொடர்பா இருக்கிற தன்னலவாதிகள் அந்த மதத்தை கையில் எடுத்துக்கணும் என்னை வரைக்கும் அழகழிச்சுக்கிறான். நான் சொல்றது இன்னைக்கு இருக்க சிறுதெய்வ வணக்கங்களுக்கு பெரிய மதங்கள் வரைக்கும் எல்லாமே ஒரு மூளையை குழப்புகின்ற ஒரு
ஒரு அமைப்பு அமைப்பு முறையில் இருக்குது, நிறுவன அமைப்பு இருக்குது. நான் ஏதோ ஒரு தனியால் சொல்ற மாதிரி யாரோ 2 பேர் சொல்லிட்டு போனான், அவன் ஏதோ சொல்லிட்டு போறான், நமக்கு என்னன்னு இல்லை. நிறுவன அமைப்புல நொறுக்கி தருது எல்லாரையும். விரும்பியோ விரும்பாமலும் நீங்கள் அதை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு குடும்பங்களிலிருந்து குழுக்களிலிருந்து எதுலையுமே வர முடியாது. இன்றைக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து கடவுளை பத்தி சடங்குகளை பத்தி கோயிலை பத்தி எல்லாம் பேசியிருக்கான்னு சொன்னா அது சரியில்லைன்னு தெரியும். ஆனா உங்களால் சொல்ல முடியாது. சொன்னா நீங்கள் ஆவாதவர் ஆயிடும். நீ மட்டும் பேசுற 3 பேர் வணங்குறான், 3 பேர் நம்புறான், நீ யார்? இது வந்து இந்த மெஜாரிட்டியை காட்டுற ஒரு தன்மை. நிறைய பேர் சொல்வதனாலே இப்ப 750 கோடியில கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேல இந்த மக்கள் வந்து நம்புறாங்கன்றதுனால நம்புறது நம்பாதெல்லாம் வந்து வச்சுட்டு உண்மையா உண்மை இல்லைன்னு முடிவு பண்ண முடியும். எனவே கடவுள் என்கிறது வெறும் நம்பிக்கை அடிப்படைகளானது. அது தோன்றிய காலங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரே மாதிரி வெவ்வேறு வகையில் இருந்தாலும் கூட கருத்தெல்லாம் ஒரே மாதிரி தான். கருத்தெல்லாம் ஒரே மாதிரி. எவ்வளவு படித்திருந்தாலும் அதை ஆராய்ந்து பார்க்கிற, அதுக்கு கேள்வி கேட்கிற துணிச்சல் இல்லை. இன்னைக்கு கூட நிறைய சயின்டிஸ்ட், பெரிய படித்தவர்கள், நிறைய பதவியில் இருக்கிறவங்க ஏன்னா அது வேணாம் பாரு, அதை விட்டுட்டு பாரு, வேற எதுனா பேசலாம். கடவுளை பத்தி விட்டு பேசுறதுக்கு அச்சம் நிறைய. ஏன்னா ஏதாவது ஆயிட்டு தான் சிக்கல, அச்சம், வாழ்வியல் அச்சம். அப்புறம் அது மட்டும் இல்லை, இவனுக்கு வந்து என்னன்னா, சரி நீங்க உங்ககிட்ட சொல்லியதை விட அந்த கல்லுகிட்ட போய் அழலாம் அப்படி இவனே ஒரு பிரார்த்தனை பண்ணி இவனே ஒரு நம்பிக்கைக்குரிய இடமாக அதை மாற்றிக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட கோயிலுக்கு போறது, கடவுளை வணங்குறது, அதனால எனக்கு ஒரு நிம்மதி வருதுன்னு சொன்னா நீங்க சாராயம் குடிக்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். இது கெமிக்கலா உங்களை மந்தப்படுத்துது, மூளையை மந்தப்படுத்துது, அமைதிப்படுத்துது, கெமிக்கலா பண்ணுது, அது சைக்கலாஜிக்கலா பண்ணுது. ரெண்டும் ஒண்ணுதான். எதையும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்பிக்கொண்டா நம்பிக்கிட்டு போங்க, அது வேற செய்தி. ஆனா அதனால வரக்கூடிய தடைகள், உங்களுடைய முன்னேற்றம், உழைப்பு, முயற்சி எல்லாம் வந்து வீண். ஆனா அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசி அதையும் நம்பிக்கணும். இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம கடவுள் வந்து தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார். இதுல வந்து பல நாடுகள்ல இந்த அதாவது கல்வி வளர்ச்சி என்கிறது சரியான ஒரு கல்வி வளர்ச்சி வந்ததுனாலதான் விழிப்புணர்ச்சி. ஐரோப்பாவிலே ரோமுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கு. ஐரோப்பா முழுமையா அது எப்பப்பட்ட மன்னனாக இருந்தாலும் சேர்த்தான். ரோம் அந்த கத்தோலிக்க அந்த மதத்துக்கு கீழ்ப்படியாக இருக்கவே முடியாது, இல்லைன்னா வாழவே முடியாது. மன்னர்களே அடிபணிந்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்துல. அதனால் அங்கிருந்த அறிவாளிகள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லும் போதெல்லாம் அடிபட்டு செத்தாங்க நிறைய பேர். உலகம் உருண்டதுக்காக, கோள்கள்லாம் உருண்டையா இருந்ததுக்காக. நான் காட்டுறேன், தொலைநோக்கி வச்சிருக்கேன், நீங்களே பாருங்க. அதெல்லாம் முடியாது, நீ எப்படி சொல்லலாம்? உலகம் தட்டைன்னு பைபிள் இருக்கு, நீங்க எப்படி வந்து உருண்டைன்னு சொல்லலாம்? பிடிச்சி இழுத்து போட்டு சாவடிச்சார். எனவே அப்பொழுது அறிவாளிகளும் பேச முடியல. ஒரு கட்டத்துல அந்த ரோம் வந்து ஒரு தவறான நடவடிக்கைகள் போய் நிறைய பணம் குவிஞ்சு போச்சு. ஐரோப்பாவுடைய பணம் எல்லாம் வழியுதுங்க ரோம்ல. அப்ப தாறுமாறான களியாட்டங்கள்ல அவங்க ஈடுபடுகிற போது ஒரு கெட்ட பேர் வந்து, அந்த கத்தோலிக்க அமைப்புல ஒரு கெட்ட பேர் வந்து, அது ஐரோப்பா முழுக்க தான் அந்த அதுக்கு ப்ராட்டஸ்டன்ட் என்கிற ஒரு புதிய எதிர்மதம், ப்ராட்டஸ்டன்ட்ங்கிற சொல்லுங்க வந்து ப்ராட்டஸ்டன்ட் வந்து இதெல்லாம் வந்து நீ எசநாதர் சொல்ற அறிவுரைகளை நாங்க ஏத்துக்கிறோம். இந்த மாதிரி சடங்குகள், சம்பிரதாயங்கள், சொர்க்கம், நரகம்லாம் என்ன காட்டுறீங்க, அதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு சீர்திருத்தம் அதுல இருந்து ஒரு எதிரானது. அந்த ப்ராட்டஸ்டன்ட் வந்த பின்னாலதான் இந்த அறிவாளிகளுக்கு எல்லாம் ஒரு தெம்பு வந்து தம்முடைய கருத்துக்களை வெளியிட தொடங்கினாங்க. அறிவியல் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ப்போம். இங்கேயே வளரணும்னு சொன்னா இங்க அடியிலேயே போச்சு. இங்க மக்களை கூறு பிரிச்சாங்க. நீ சிந்திக்க, அதாவது கிபி பின்னாடி கிமு முன்னாடி நல்லா இருக்கு நம்ம தமிழகம். இந்திய அளவுல அறிவு நுட்பத்துக்கும் அறிவாளித்தனத்துக்கும் சமன்மையினால் பார்வைக்கும் ஆண் பெண் சமன்மை கூட நாம் வந்து கழக காலத்தை எடுத்து பார்த்தா நன்றாகவே இருக்கு. படிப்புல எந்த தடையும் கிடையாது. கிபிக்கு பின்னாடி வருகிற போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரியம் உள்ள ஊடுருவி தங்களுடைய அதிகாரத்தை மன்னர் பக்கத்துல வச்சுக்கணும். மன்னனை கையகப்படுத்தி கொண்டார். மன்னன் என்ன சொன்னாதான் கேட்க முடியும், நீங்க மீறி செய்ய முடியாது, வெட்டி போட்டுடுவோம். எனவே 2000 ஆண்டுகளாக மன்னர் கையில் இருக்கிற மக்கள் ஒண்ணும் பேச முடியாது. நீங்க அறிவு எவ்வளவு பெரிய அறிவாளியானாலும் அப்படிப்பட்ட அறிவாளிக்கு நடுவுல தான் ஒரு புத்தகத்தை எழுதி விட்டுட்டு காணா போட்டான் நம்ம வள்ளுவான். அந்த காலத்திலே அப்பயே நடந்திருக்க அட்டூழியங்கள் எல்லாம் தட்டி தட்டி கேட்க முடியாது, வெளியே வந்து கேட்க முடியாது, எழுத்துல போட்டு வரலாறு. அதுக்கு பின்னாடி வந்தாலும் அது நிறைய மோதலும் வந்திருக்குது, எல்லாம் வந்திருக்குது, பக்க மதங்கள் உருவாகி இருக்கிறது, எல்லாம் எப்படி இருந்தாலும் மனிதர்களை இங்க வந்து பிறப்படிப்படியிலே பிரிச்சு தள்ளணுங்கிற அப்படியான உணர்வு இருந்துச்சு. மதம் தான் கற்பிச்சு, மத அடிப்படை, ஆரிய மதத்தினுடைய அடிப்படையெல்லாம் மேல நாடுகள் இது நிலை இல்லை. ஆண்டான் அடிமை அங்க இருக்கிறது, நீக்ரோக்களை விலைக்கு வாங்குறதெல்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் ஒத்துக்கிறபடியாக போகுது. ஆனால் இங்கு இந்த மண் இருக்கு பார், கொடுமையான நச்சுத்தன்மை உடைய ஒரு மண்ணாக கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட எல்லாமே பெரும்பகுதியான மக்கள்ல உழைக்கும் மக்கள் எல்லாமே கீழே போயிருக்கு. அவங்க எல்லாம் வந்து அதுல சில செய்திகளை பார்க்க வேண்டியது. ஏன் 4 சாதியா பிரிச்சுட்டு ஒரு 5வது சாதி பஞ்சமனு பிரிச்சான்றது பார்த்தா வேடிக்கை. உள்ள ஊடுருவி பார்த்தா தெரியும்.
மக்கள் நாளா பிரிச்சுட்டு மண்ணை வந்து அது பார்ப்பனம் உயர்ந்தவன், பிரம்மா மூஞ்சில பிறந்தவன், மாரில் பிறந்த சத்திரி, ஏன்னா கத்தி கையில வச்சுக்கிறான் போராட்டம், அதனால வேலை வச்சுக்கூடாது, அவனை 2வது வச்சுட்டு உணவு முதலான உற்பத்தி பண்ணக்கூடியவனும் வைசியனை வந்து 4வது வச்சுட்டு இந்த 3 பேருக்கும் கடன்பட்டவனாக வேலை செய்யக்கூடியவன் 4வதாக அந்த சூத்திரர்களை வச்சான். சூத்திரர்களுக்கு விளக்கம்லாம் அருவருப்பான விளக்கம் கொடுத்துக்கிறான். சரிடா, பஞ்சமன் ஒருத்தர் இருக்கானே, அவன் யாரா அப்படின் போதுதான் இதுக்கும் கட்டுப்படலை அவர். அந்த மக்கள் இந்த அயோக்கியத்தனத்தை கட்டுப்படாத தகராறு பண்ணணும், சிக்கல் பண்ண நீ வெளியே போ, இந்த மக்கள் கூட்டத்தோடு வெளியே போன்னு தெரிவித்து வெளியே ஒரு அனாதைகளை ஆக்கப்பட்டதான் இன்னைக்கு சேரிகள். நீங்க எதுவுமே பேச முடியாது. இன்னைக்கு சேரிகள் என்பது அந்த காலகட்டத்துல எல்லாருமே அவர்கள் பணத்தாலும் அரசனுடைய துணையினாலும் பார்ப்பனுடைய வலிவினாலும் அப்படியே விஷயத்துக்கு தள்ளி இன்னைக்கு கூட ஒழியல். இன்னும் இந்த 2000 ஆண்டுகள் கழித்து கூட அவர் அந்த நிலைப்பாடு எந்த அரசு சட்டமும் சரியா ஒழிக்க முடியல. எனவே இந்த சாதியம் என்கிறது மதத்துக்கு கட்டுப்பட்டது, கடவுளுக்கு கட்டுப்பட்டதுதான். தெய்வாதீனம் ஜெகச்சர்வம் மந்திராதீனது தெய்வம் ஒரு உரை சொல்வார், அடிக்கடி அருளியார் சொல்வார். இந்த உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டதுன்றான், கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்றான், மந்திரம் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டது. எனவே பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், அவர் தான் முதல், அங்கிருந்தா அங்க ஆரிஜின், அங்க தொடங்குது, மீதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கொண்டு போறான். எல்லா நிலைப்படும் அதே போலதான் பிறப்புல அடிப்படையா பண்ணி எல்லாத்தையும் பண்ணி இன்னை வரைக்கும் அது கோளாறுல போயிட்டு தான் இருக்கு. எனவே சமூக வேறுபாடுகள், சிக்கல்கள், முன்னேற்றமின்மை எல்லாமே ஒட்டுமொத்தமாகவே அந்த கடவுள் என்ற அந்த அச்சில ஆடிட்டு இருக்கிறத நாம ஊன்றி கவனிக்கிற போதுதான் தெரியும். தனிப்பட்ட முரண்பாடுகள்ல இருந்து பெரிய, அதாவது நாட்டுக்கு முரண்பாடுகள். இன்னைக்கு ஈரான் ஈராக்கு போர் நடக்குன்னு சொன்னா அதுலயும் சில செய்தி இருக்கு, மத அடிப்படையிலான செய்திகள். அந்த இஸ்ரேலியர்கள் தங்களை உலகத்திலே தாங்கள் உயர்ந்தவர்கள், யாவோ என்ற கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், நாங்கள் யெகோவாவால் படைக்கப்பட்டவர்கள், எனவே நாங்கள் வந்து உயர்ந்தவர்கள் என்ற அந்த கருத்து இன்னும் இருக்குது அந்த இஸ்ரேலியர். அதனாலதான் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அளவுலதான் அந்த மோதல் ஏற்படுது. அது மட்டும் நடுவில் என்ன இருக்குது, வணிகம் இருக்குது, பல செய்திகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட அதே இஸ்லாமியர்கள் இயேசுநாதரை இது அல்லாஹ்வை பின்பற்ற அந்த அரபு நாடுகள்லாம் விலங்கி வாங்கி வச்சிருக்கலாம். பல கோளாறுகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு யுஎஸ்ஏன்னு ஒரு போட்டுக்கல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்றீங்க, அது ஒரு அறிஞர் இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ் சொல்றாரு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி யுஎஸ்சின்னு போடணும் அப்படின்ற விடைக்கிறார். ஏன்னா இன்னைக்கு பேரு தான் அறிவியல் வளர்ச்சியில அமெரிக்கா பெரிய நாடு நம்ம தெரிஞ்சு நிற்கிறோம். முக்காவாசி பேர் கிறிஸ்டியானிட்டியில வெறி கொண்ட ஆளுங்க. அங்க இருக்கிற அறிவாளிகள், அங்க இருக்கிற அறிஞர்கள்லாம் படாத பாடுபடுறான். பாக்குறதுக்கு அறிவியல் சிறந்த நாடு அமெரிக்கா, ராக்கெட்லாம் விட்டுது அப்படின்னு. மூளை வந்து முழுக்கவே எல்லாமே மங்கி போன மூளைகள் முழுக்கவே. ஏன்னா மதத்தின் அடிப்படை, மதத்துக்கு எல்லாம் இது கிடையாது. நீ எதை செய்தாலும் ஆராய்ச்சி என்கிறதெல்லாம் அவங்க ஒத்துக்கிறது. நீ சொல்லாத, அது இருக்குது, அது ஒத்துக்க இருக்காது. இங்கிருந்து அடுத்த தலைமுறைக்கு அடுத்த இது சொர்க்கத்துக்கு கொண்டு போவார். அதுக்கான வேலைகளை நாங்க பண்றோம். நீ எல்லாமே அவர்தான் படைச்சதுன்றான், அவன் படைப்புக்குள்ள சொல்றான், கிரியேட்டர்ன்றான். அப்ப கிரியேட்டர் போது இவன் கேள்வி கேட்கறான், இந்த ஊடுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா ஒருத்தவன் வீட்டை போவான், அந்த வீட்டை ஒருத்தன் கட்டிவன் இருக்கத்தானே செய்வான். ஒரு லாஜிக் கொடுக்குறான். வீடுன்னு ஒண்ணு இருந்தா அதை கட்டணம் ஒருத்தன் இருப்பானே, ஆமா அங்க இருப்பான் தான். அப்படின்னா இந்த உலகம் என்று ஒன்று இருந்தால் அது அதை படைத்தவன் ஒருத்தன் இருப்பானே, சரிங்க, ஆமா இருப்பாங்க. அப்ப நம்ம திருப்பி ஒரு கேள்வி, அப்படி செய்தவனாக அவனை படைத்தவன் எவனாவது இருப்பானா, இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுமா, அங்க இல்லை. அது தானாக தோன்றியது. அப்ப கடவுள் தானாக தோன்றினா உலகம் தானாக தோன்றி. இன்றைக்கு இருக்க அறிவியல் உடைக்குது பாருங்க. 1320 1350 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பேரண்ட வெளியில ஒரு பிக் பேங் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், பெருவெடிப்பு நிகழ்ச்சி நடக்கும். இந்த காஸ்மாலஜி தொடர்பாக, விண்ணியல் தொடர்பாக தனி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் உதர போட்டு காட்டுறோம். அது அருமையான செய்தி. அப்பதான் புரிஞ்சிக்க முடியும் உலகத்தையும். நான் சொல்றது வந்து மைக்ரோ லெவல்ல இருக்கிற நுண்ணிய அளவில் இருக்கிற அணுவையும், அது கீழே இருக்கிற சப் பார்ட்டிகல்ஸ் இருந்தையும், அதுல இருந்து பேரண்டமா இந்த சூரியன்ல கண்ட மண்டலங்கள் கேலக்சி தொடர்பா இருக்கிறதையும் நான் ஒட்டுமொத்தமா பார்த்தாதான் அது எங்க இருக்கிற கடவுள்ன்றது நீங்களே கண்டுபிடிச்சுக்கணும். நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியது. எனவே அந்த பேரண்ட வெடிப்பு இருக்கு பாரு, அந்த ஒரு வெடிப்பு நிகழ்கிறது. அதுல முழுக்க ஆற்றல் துகள்களாக தான் இருக்கு, பொருளை பத்தி பேச்சு. அந்த துகள்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒளி வேகத்தை செல்லும்போது அதுக்கு மேல செல்கிற போது பொருண்மையாக மாறும் தான் ஐன்ஸ்டீன் கோட்பாடு. அப்படிதான் சில காலங்களுக்கு பின்னால சில கோடி ஆண்டுகளாக வந்து பொருள்கள் உருவாகும், ஆற்றலே பொருளாக மாறுகிறது. தெளிவா சொல்லலாம். அந்த பொருள் தான் இப்ப இருக்கிற கோள்களும் மற்ற விண்மீன்களும் மற்றதெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு இல்லாம கண்ணுக்கு புலனாகாத, கண்ணுக்கு புலனாகின்ற நுண்பொருள் நிறைந்ததுதான் அந்த பேரண்டம்.
இது ஒரு கட்டத்துல அந்த அந்த பொருளைத்தான் அவன் உடைச்சு தள்ளிட்டான். இன்னைக்கு அட்டாமிக் பவர் குணம் தானே. ஒரு திட பொருளா இருக்கிறது ஆற்றலா மாறும். ஆற்றல் தான் பொருள். இதுதான் E = mc² சொல்லிட்டு ஐன்ஸ்டீனுடைய கோட்பாடு. அதுல வந்து E என்பது எனர்ஜி சமம், M என்பது மாஸ் பொருளுடைய நிறை, பெருக்கல் C என்பது வெலாசிட்டி ஆஃப் த லைட் ஒளியினுடைய இருமடி வேகம். இதுதான் கொடுக்குறோம். நீங்க வந்து நுண்பொருளாகிய ஆற்றல் குவியுமானால், திரட்சி அடையுமானால் அது பொருளாக மாறுகிறது. திரட்சி அடைந்த பொருள் ஒன்று சிதையுமானால், நுண்பொருளாக சிதையுமானால் அது ஆற்றலாகும். எனவே ஆற்றல் வேற பொருள் வேற நாம் பார்வையில பார்க்கிற மொழியை ரெண்டு ஒன்றுதான், ஒரே அடிப்படை தான். கூட அவங்க சக்தி இருக்குது, சக்தியால என்னென்னமோ பேசுறாங்க. சக்தி சக்தி என்ன சக்தினா என்னடான்னு, இயற்கையில என்னென்னதான் சக்தி இருக்குது. இவன் இருக்கிற மாரியத்தா கோயில் இருக்க சக்தி நினைச்சுக்கிறான், இவன் இருக்கிறது எல்லாமே சக்தி நினைக்கிறாங்க. காண்டவனுடைய அவன் நினைச்சு ஒரு அணுவும் அறுவை அசையாது. எல்லாம் இயற்கையின் பொருள். நான் உட்பட, நீங்க உட்பட எல்லாம் இயற்கையினுடைய ஒரு கூறு, இயற்கையின் கூறு. இதுல பரிணாம வளர்ச்சிப்படி முறைப்படியாக வருது. 1320 கோடி 1350 கோடி அது ஏற்படுகிற போது சூரியனை 500 கோடி ஆண்டுகளா தான் தொடங்குது. இப்ப அண்மையில 500 கோடி ஆண்டுகளா அதனுடைய வாழ்நாள் ஓட்டி இருக்குது. அதை வச்சு மத்தெல்லாம் ஓடி இருக்குது. இன்னும் அதுக்கு என்ன வயசுன்னு கனெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 500 கோடி ஆண்டுகள் அப்புறம் மிஞ்சி போனா அது பெருசா வீங்கிடும். ரெட் ஜெயிண்ட் சொல்லக்கூடிய மிகப்பெரிய செவ்வரக்க உருவாக அது மாறும். மாறி இந்த நம்முடைய சூரிய மண்டலத்தை அப்படியே ஒட்டுமொத்தமா அப்படியே எல்லாமே அப்புறம் மறுபடியும் சுருங்கும். அந்த ஒயிட் டிராஃப்ட் சொல்லக்கூடிய வெண்குள்ள உடுன்னு சொல்லிட்டு மிக சிறியதாக சூரியனே பூமி அளவுக்கு சுருங்கக்கூடிய அளவுக்கு வந்து அது ஒரு விண்மீனா இருக்கும். அது அப்படியே சுருங்கி போய் எல்லாத்தையும் இழுக்க தொடங்கும். அதெல்லாம் ஒன்னா சொன்னா படாது வெடிக்கும். அதாவது சூப்பர் நோவான்றான். அது ஒடிச்ச உடனே அது மறுபடியும் சில கோள்களை உருவாக்கலாம். அல்லது அது மறுபடியும் இறுகி போச்சுன்னா கடைசியா பிளாக் ஹோல். எல்லா ஆற்றலும் எல்லா பொருளும் ஒட்டு மொத்தமான ஒரு வகையான ஈர்ப்பு விசை, எல்லை கடந்த விசை, அப்சல்யூட் கிராவிட்டி, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மாறுது. இன்னைக்கு பிளாக் ஹோல் நம்முடைய பால்வெளி மண்டலத்தை 2-3 எடுத்திருக்காங்க. இன்னும் ஒட்டுமொத்தமான பேரண்டத்துல நிறைய இப்படியாக சேர்ந்து அந்த பிளாக் ஹோல்லாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு கட்டத்துல என்ன சிங்குலாரிட்டின்ற சொல்ல பயன்படுத்தும். ஆற்றலும் பொருளுமாக இல்லாத ஒரு இடத்துல அப்படி சுருங்கி மறுபடியும் என்ன செய்து குவியும். எதுவுமே கிடையாது. எல்லா ஆற்றலும் பிளாக் ஹோல். அதாவது இதுல வந்து பிளாக் எனர்ஜின்றான், லைட் எனர்ஜி நிறைய உள்ள போனா நிறைய கடினமான செய்திகள் எல்லாம் குவிஞ்ச பின்னால மறுபடியும் ஒரு கட்டத்தில் என்ன செய்ய மறுபடியும் வெடிக்க தொடங்கும். இப்படித்தான் பேரண்ட உருவாவதும் அழிவதும் மாற்றம் எல்லாம் மாற்றங்கள். அழிவுன்னு சொல்லக்கூட பயன்படுத்தக்கூடாது. 2 கோட்பாடு இந்த உலகத்துல, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். பொருண்மை அழிவின்மை விதி, ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றல் அழியவோ நீங்க வந்து அதை அழிக்க முடியாது. ஆற்றல் ஒன்றிலிருந்து ஒன்று மாறி மாறி போயிடும். பொருள் ஒன்றிலிருந்து மாற்றம் அடைந்து போகும். பொருளும் அழிவதில்லை, ஆற்றலும் அழிவதில்லை. என்ன பொருள் இருந்ததோ தோன்றுகிற போது அதே பொருள் தான் இப்பொழுது இருக்கிறது, அதே பொருள் தான் இருக்க போவதும். எனவே இதுல ஒன்றுமில்லை. இதெல்லாவற்றையும் உள்ள இருக்கிற உண்மையாவே பார்க்கறதுக்கான பார்வை இல்லாத, இன்றைக்கும் பெரிய மட்டத்தில் இருக்கிற, அரசு மட்டத்தில் இருக்கிற, அதிகார மட்டத்தில் இருக்கிற, கோயிலில் குருக்களாக இருக்கக்கூடிய யாரும் எல்லாம் சொல்றது கேள், நீ அதெல்லாம் பேசாத. அந்த எவிடன்ஸ் முறைப்படி நாம என்ன சான்று காட்டினாலும் அதெல்லாம் பேசாத. நீ செய்யற பாவத்துக்கு நீ அனுபவிச்சிருவ. அடுத்து இல்லைன்னா ஒண்ணு நரகத்துல கொண்டு போடும், இல்லாட்டா சொர்க்கத்துல கொண்டு போடும். இப்ப கூட இஸ்லாம் மதம் சில நேரங்கள்ல அவர்களை ஜகாத்துன்றான். சிலது இறைவனுக்காக நீ சாவறது, அல்லாவை விட உலகத்தில் பெருந்தே கிடையாது, எதுவுமே கிடையாது ஒரு கருத்தை உருவாக்குற போது அவனுக்கு மனைவி, மக்கள், அப்பா, அம்மா, குடும்பம் எதை பத்தி இல்ல. சாவிடா, செத்தனா உனக்கு வந்து அங்க சொர்க்கம் காத்துட்டு, உனக்கு பெரிய இடம் காத்துருக்கு. எனவே இந்த வாழ்க்கை ஒண்ணு பெருசு இல்லை, அல்லா விட பெருசு ஒண்ணு கிடையாது, அடிச்சு விடுறோம். அப்ப அந்த மாதிரியான மத கருத்தேற்றங்கள் உருவாய்தான் நிறைய தீவிரவாதிகள் உருவாகிறது காரணம். எந்த குறிக்கோளும் இல்லாத வெறும் அல்லாவுக்காக சொல்லி எதை ஏதாவது ஒரு மதத்துக்கு, மத சார்ந்த கடினமான ஆளுகிட்ட நம்ம போராட வேண்டியது. பொதுவா நம்ம பக்கத்துல இருக்க அண்ணனோ, தம்பியோ, மாமனோ, மச்சானோ, அக்காவோ, தங்கச்சியோ யாராக இருந்தாலும் நீ நம்ம கருத்துக்களை சொல்லி பாருங்க. முகத்துல அறையாத செய்திகள் தான் நமக்கு வரும். நம்ம அப்பள விலக்கி வைப்பாங்க. அவன் அப்படித்தான் ஒரு முரடான ஆளுன்னு பார்ப்பாங்க, அல்ல இதுல கட்டுப்படாத ஆளுன்னு நினைப்பாங்க. இப்படித்தான் நம்முடைய பார்வை நம்முடைய சமுதாயத்துல நமக்கு இருக்கிற பேருங்க. இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படுதல். அவங்க கொஞ்சம் அறியாதவர்களா இருக்காங்க, நமக்கு கொஞ்சம் செய்தி தெரியும் அப்படின்னு நம்ம சிரிச்சுக்கிட்டு தான் போகணும். அதுக்காக நம்ம அவங்கள சினப்படக்கூடாது. மக்களுடைய பெருவாரியான மக்கள் அப்படிதான் இருக்கிறார். எனவே இந்த இருமை மறுமை கொள்கை இருக்கு பாரு, இது எல்லா இடத்துலயும் இருக்கு. கிறிஸ்துவத்திலயும் இருக்குது, இஸ்லாம்லயும் இருக்குது, இங்கேயும் சொல்லவே வேணாம். அவர் என்ன நல்லது செஞ்சாரோ அவருக்கு தனியா வந்து ஒண்ணு கைலாசமோ அல்லது வந்து
வைகுண்டமா ஒண்ணு இருக்கு. செத்த போற எழுதுறான், எப்படித்தான் கண்டுபிடிச்சான முகவரி வைகுண்ட பதவி அடைஞ்சான இவன் போய் நேராக கொண்டு போய் கதவை திறந்து வைகுண்டத்துக்கு அனுப்பிட்டு வந்த மாதிரி தான் எழுதுவான். கருமாய்த்தாள்ல எழுதுவான் பாருங்க. வருத்தத்துடன் இருக்கு. அவ்வளவு வைகுண்டத்துக்கு போற செய்திய அந்த கைலாசத்துக்கு போற செய்தி சாதாரணதானதான். கடவுளோட போய் நாம தொடர்ந்து கொள்ளுத. ஆமா, இப்படி எழுதுற நிலை, அதாவது முரண்பாடுகள். நான் சொல்றது என்னன்னா, கடவுள் நம்பிக்கையாளர்கள் எவ்வளவு முரண்பாடுடையவர்கள், எவ்வளவு முரண்பாடுடையவர்கள்னா செய்யறது ஒண்ணு. நம்ம ஒரு தமிழஞ்ச ஒரு பாட்டு எழுதுவார், புது பாட்டு எழுதுவார். ஆறுமுகன் கோயில் 6-7 பூட்டுகள், யாம் இருக்க பயமே. அங்க என்ன எழுதிச்சிருப்பான்னா, யாம் இருக்க பயமே எழுதிருவான் ஒரு முருகன் கோயில்ல. ஏன்டா யாம் இருக்க பயம்னா, அப்புறம் பார்த்தா பொழுது போனா பூசாரி எல்லாத்தையும் பெரிய பெரிய பூட்டா போட்டு மூடுவார். அவருக்கே பயம், தூக்கி மூடுவானோ, நகைந்து மூடுவான், அதையும் தூக்கி மூடுவான். இவருக்கே பாதுகாப்பு இல்ல, இவர் யாம் இருக்க பயமேன்னு மக்களுக்கு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து ஏன்னா அவர்கள் நாத்திகர்கள், சொல்லாமல் அவர்கள் நாத்திகர்கள், கடவுளை நம்பாதவர்கள். நாம் வந்து சொல்றது பெரிய செய்தி கிடையாது. பூட்டை பூட்டிட்டு போறதுனா என்ன, கடவுள் தான் இருக்கிற நம்புற, எல்லாத்தையும் நம்ம அறியாமல் எங்கும் இருக்கிறார், எல்லாவற்றும் இருக்கா, தூசில் இருக்கா, துரும்பில் இருக்கிறார், எல்லா இடங்களும் இருக்கிறார் நம்புகிற ஒரு பார்வை இருக்குது. ரெட்டத்தனமான மனநிலை. நீ ஏன் பூட்டு போற? அதுக்கு உனக்கு அதே போல ஒரு பொருள் காணா போனா அவர் கடவுள் கொண்டு கொடுக்க போறாரு. காணா போச்சுன்னா காணாத போனதை பத்தி அவர் கவலைப்பட வேண்டியது, காவல்துறை கவலைப்பட வேண்டியது இல்லையா? நீ ஏன் அங்க ஓடுற? அவங்கள போய் கண்டுபிடிச்சணும். எதை பொருளையாவது, எந்த கொலையாவது, எந்த பொருளையாவது நீங்க வந்து கடவுளை வச்சு கண்டுபிடிச்சணும் ஏதாவது இருக்குதான்? அப்படின்னா நாட்டுல காவல்துறை வேலை, நீதிமன்றங்களே தேவையில்லை. அப்படிலாம் ஒரு வேலை நடக்குதுன்னு சொன்னா ஒண்ணும் பண்றது. இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க பார்த்துட்டு நான் ஏதோ ஒண்ணு இருக்குதியா அப்படின்னு ஒரு கடைசியா ஒரு முடிவு வந்துருக்காங்க. என்ன பண்ணல்லவா என் தாயும் அல்லவான்னு அவர் உருவகப்படுத்தி பாடுறான். அவன் வந்து சில நல்ல உள்ளங்கள் உடையவர்கள்லாம் இருக்கான். அதாவது சொல்லுகிற போது அதாவது அவருக்கும் அது எல்லாரும் இன்புற்று அல்லாமல் வேறொன்றின் பராபரமே பராபரத்து மேல பழி போட்டுட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்றான், அது தப்பு இல்லை, அதை தான் நாம சொல்றோம், அதை தான் எதிர்பார்க்கிறோம். அதான் மாந்த குலத்தினுடைய எதிர்பார்ப்பு. அவனுக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு வழி இல்லை. அதே போல இந்த தாய்மானவர் இவங்கெல்லாம் என்னுடைய பாடல்லாம் நீங்க பார்த்தனா, அவன் யாருக்கிட்டும் தனியா போய் புலம்புற மாதிரி இருக்காது. ஈசனையோ யாரையோ பிடிச்சிக்கணும் அங்க போய் புலம்புவான். இப்படி இருக்கிறானோ அப்படி இருக்கானோ, பொய்யனாகிறானோ, நான் நாயினா இருக்கிறேன், என்ன ஏத்துக்கு சொல்லிட்டு இவனுடைய குறையெல்லாம் போய் ஒரு ஆளுகிட்ட போய் சொல்றதுக்கு சொன்னா அவன் சரி வர மாட்டான், நம்மளை தப்பா கூட நினைச்சு விடுவான். எனவே ஒரு ஆளுகிட்ட சொல்ற மாதிரியே இருக்கு எல்லா பாடலும், எல்லா இறையேத்து பாடல்களும் அப்படிதான். ஏன்னா வேற வழி இல்லை. அவன் வந்து அது இருக்குதா இல்லையா அந்த பத்தி சிந்தனை இல்லை. ஒரு ஆள் அவனே கற்பிச்சுதான் முடிஞ்சு போச்சு. அதான் கடவுள், அவர் தான் பாக்குறாரு. இல்ல முரணான இதுல என்னன்னா, நாத்திகள் தெளிவா இருக்காங்க. இல்லைன்றதாங்க நம்மளால முடியிற வேலையை பாக்குறோம், முடியாத வேலையை நம்ம முயற்சி பண்ணி பாக்குறோம், அல்லது தோத்து போறோம், ஏதோ செய்யறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் பண்றோம். அவங்க அப்படி இல்லை. இதுலயும் ஒரு கை அதுலயும் ஒரு கை. அந்த கோயிலையும் வேண்டிக்கணும், இந்த கோயிலையும் வேண்டிக்கணும், அது செய்யலாம் இது செய்யும். அட ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு கோயிலே பழிச்சுட்டா நாம இருக்கதே இருக்கு. கேரளாவில் ஒரு கோயில் இருக்குது, இல்லைன்னா திருப்பதியில ஒரு கோயில் இருக்குது. எங்கேயாவது பிடிச்சுக்கிறான். உன்னுடைய நம்பிக்கை என்பது அவநம்பிக்கை கீழ நம்பிக்கைகளை கொண்டது. மதம் மாறுதல் என்பது அல்ல கடவுளை மாற்றுதல் என்பது இவனுடைய அவநம்பிக்கை கீழே அடுத்தடுத்து போயினு. கடவுளே அங்க ஒண்ணும் கிடையாது, அப்படி ஒரு பொருள் கிடையாது, அப்படி ஒரு பொருள் கிடையாது அப்படின்றது நினைக்கிறபடியான அளவுக்கு உனக்கு சிந்தனை கிடையாது, ஒட்டுமொத்தமா கிடையாது. இதுல என்னன்னா, எல்லா மதங்களும் அதனுடைய தொன்ம கதைகளை பார்த்தோன்னா அதெல்லாம் சொல்லவே முடியாது. இந்த கூட்டத்துல அவ்வளவு ஒரு இயல்பான ஒரு இழிவான மாந்தன் இந்த உலகத்துல செய்கிற தவறுகள் பாரு, அந்த தவறுகள்லாம் மன்னிச்சிடலாம். அவ்வளவு இழிவான தவறுகள் எல்லாம் கடவுளர் கதைகளை வருது. அதை பெரியார் வச்சு வெளுவெளும் எடுத்துட்டாரு. இந்த இடத்துல ஒட்டுமொத்தம் ஐரோப்பிய நாடுகளும் எல்லாம் அறிவாளிகளும் வச்சு வெளுத்துட்டாங்க ஒட்டுமொத்தமா. கிறிஸ்துவம், இஸ்லாமியம், இன்னும் வந்து இருக்க உட்பிரிவுகள் எல்லாம் அனைத்துமே இருக்கு. சில மதங்கள்ல ரெட்டத்தனமா இருக்கு. இந்த பெண்டிகோஸ்ட்னு ஒரு பிரிவு இருக்கும் கிறிஸ்துவத்துல. அவங்க வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டோம். நமக்கு நோய் வருதுன்னா கடவுள் கொடுக்குறார். அது போய் நீ செயற்கையா போய் மருந்தை போட்டு நீ வந்து குணப்படுத்தக்கூடாது, தெரியுதா? கடவுள் தான் உருவாக்கிறார், அவரே செய்வார், எல்லாம் பார்த்துக்குவார். எத்தனை இறக்கி பார்த்துக்குவாரு. ஏதோ சிலது சின்ன மருந்துகள்ல ஒரு பேராசிட்டமால் போட்டு ஜுரத்தை குணப்படுத்திக்கிறோம், அதுல வந்து அவர் தான் செஞ்சான்னு சொல்லிக்கலாம். வரக்கூடாது வந்து போச்சு, சிக்கல் வந்து போச்சு, எங்க போவாங்க நீங்க? தூக்கின்னு ஓடு. எந்த பெண்டிகோஸ்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. உயிரை காப்பாத்தனா அங்க யாரும் 4 பேர் படிச்சவன் அங்க வேலை தெரிஞ்சவனா இருப்பான், அவன் தான் கீறி ஏதாவது அவன் பண்ணணும். எனவே ரெட்டத்தனமான நிலைப்பாடு. ஆமா, அதான் அப்படி செத்து போனா கூட அதுக்கும் ஒரு செய்யறான். அவர் புனிதம் நிலையை அடைந்து விட்டார். அவர் வந்து ஆவி. இதுல என்னன்னா, செத்தும் விடமாட்டான்.
ஆவின்ற ஒரு ரெண்டாவது ஒண்ணு பிடிச்சி விட்டுறணும். அந்த இதுல வந்து என்னன்னா உயிர்னா என்னங்கிறது விளக்கம் இல்லை. வியப்பா எல்லாருக்கும் வியப்பா இருக்கு. ஏன்னா அது இயற்கைகள் பத்தி தெரியாது. டாக்டர் கோவூர் சொல்றார், வாட் இஸ் லைஃப், உயிர்னா என்ன ரொம்ப எளிமையா விளக்குறேன். ஒரு மெழுகுவத்தி கொளுத்தி வைக்கிறோம், எரிகிறது. அது எரிகிறதுனா ஒரு வேதி மாற்றம் நிகழ்கிறது. காற்று இருக்க ஆக்சிஜனை, அது இருக்க கரிம பொருள், அந்த மெழுகுவத்தி ஒரு கரிம பொருள், அது கொளுத்தி விட்ட உடனே என்ன செய்யுது, அதுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, இது இருக்க கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் எரிகிறது. காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் வருது, சுற்றி சூழ்ந்து இதுல இருக்க கார்பன் எரிந்து கார்பன் டை ஆக்சைடாக ஒரு மூலக்கூறாக பிரிச்சு காற்றுல கலக்கு. அது அதனுடைய வேதி விளைவு காரணமாக வெப்பமும் ஒளி உண்டாகும். இதுல என்னன்னா வெப்பமும் ஒளி தான். பெரிய செய்தி இருக்கு. என்னன்னா கண்ணுக்கு புலனாகிறதுக்கு மட்டும்தான் ஒளின்னு சொல்லிக்கிறான் இவனுங்க எல்லா மத தலைவர்களும். கண்ணுக்கு புலனாகாத ஒளியினுடைய ஸ்பெக்ட்ரம் இருக்கு பாருங்க, கம்ப்ளீட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை நீங்க பார்த்தா தெரியும், ஒரு சிறு பகுதி தான் உங்களுக்கு கண்ணுக்கு ஒளியாது. எனவே சரி, ஒளியும் வெப்பம் வருதான் வச்சு உடனே அதை ஊட்டிட்டு ஒரு மாடத்துல வச்சுட்டோம். 10 ஆண்டு சென்று அந்த மெழுகுவத்தி எடுத்து கொடுத்துறோம், மறுபடியும் ஏறி. ஆனா அது போலதான் நம்முடைய உடம்பும் நம்முடைய செயல்பாடு. இங்க கறி எங்க இருக்குன்னு சொன்னா, நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம் கறி, கார்பன் மெட்டீரியல், கார்போஹைட்ரேட். இது வந்து சுகரா போய் ஒட்டுமொத்த ரத்தத்துல கலக்குது. இந்த ரத்தம் எல்லாத்தையும் போய் கோடிக்கணக்கான செல்களை ஒரு அறையிலையும் உள்ள பூந்து அந்த கார்பனை அந்த உணவுப் பொருளை உள்ள செலுத்துது. அதே போல மூக்கு வழியாக இருக்கிற ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு போய் ரத்தத்தின் வழியாக, ரத்தம் தான் வந்து பெரிய டிரான்ஸ்போர்ட்டர், அதுல போய் கொண்டு போய் மறுபடியும் உள்ள தள்ளுது. அந்த ஆக்சிஜனும் அதுல இருக்க கரிம பொருளும் உள்ள எரியுது. ஒவ்வொரு அதாவது மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய ஒரு உருண்டையும் ஒரு செல்லுக்குள்ளேயும் எரிதல் நிகழ்ச்சி நடக்குது. மெல்ல எரிது, ஸ்லோலி ஆக்சிடேஷன், ஸ்லோலி பார்னிங். வேகமா அது போல வெளிவர மாதிரி எரிஞ்சுன்னா எரிஞ்சே போடும், ஒட்டுமொத்தமா எரியும். மென்மையா எரிகிறது. அதனாலதான் உடம்பு சூடா இருக்கு. செத்தவனை தொட்டு பார்க்கும்போது ஏன் சூடு இல்லைன்னா அந்த கேட்டபாலிசம் நடக்கல, சிதை மாற்றம் நடக்கலைங்க, அதோட முடிஞ்சு வச்சு கதை. எனவே அது எரிந்து கொண்டிருக்கு. இது எரிதல். இதை இன்ஃப்ராரெட் போட்டோகிராஃப்ல பார்த்தா தெரியும். ஒரு இருட்டறையில ஒரு ஆளை நிற்க வச்சு பார்த்தா இன்ஃப்ராரெட் போட்டோகிராஃப்ல அது வடிவே கிடைக்கும். இதெல்லாம் இருக்குது ஒட்டுமொத்தம். எனவே இந்த எரிதல் நிகழ்ச்சி இருக்குது, கேட்டபாலிசம். இது நடக்காதவாறு நிக்கணும்னா ஒண்ணு போற கார்பன் அந்த கரிம பொருள் போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது. தண்ணி அதை எடுத்து போற டிரான்ஸ்போர்டேஷனுக்காக இருக்க தண்ணி நீங்க கொடுக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேலாக மூளைக்கு போற ஆக்சிஜனுக்கு பார் அதை வந்து நிறுத்திவிடும். மூக்கால போனாலும் கூட கழுத்தை பிடிச்சி அமுக்கினா நின்றுடும். மூளைக்கு முதல்ல ஆக்சிஜன் போனா ஒரு 3 நிமிடம் 4 நிமிடம் தாங்காது. மூளை செல்கள் எல்லாம், இந்த செல்கள்லாம் தாங்கும், மூளை செல்கள் தாங்காது. ஒரு 3-4 நிமிடத்துல தாங்காது, உடனே செத்துரும். இர்ரிவர்சிபிள். அந்த மூளை செல்கள் எல்லாம் மறுபடியும் பழைய நிலைக்கு வராது, அதுக்குள்ள வேதி மாற்றம் நடக்கும். அதனாலதான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அது வரைக்கும் இந்த அடிமைகளா இருக்காங்களா, மூளைக்கு அடிமையா இருக்கிற உடம்புல, இதுக்கே தெரியாது மாஸ்டர் செத்துட்டானே தெரியாது. இது உயிரோட தான் இருந்து இருக்கும். மெல்ல மெல்ல இதுக்கு உணவும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுதான் கொஞ்சம் கொஞ்சமா செத்து அதுக்குள்ள இது நம்ம பாக்டீரியாக்கள்லாம் நம்மளை போய் அழிக்கிறதுக்காட்டி நல்லபடியா கூட மரியாதையா கொண்டு போய் அங்க எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துட்டு எரிக்க வேண்டியது எரிச்சிட்டோம். எனவே இந்த பேர்னிங் நடக்கிறது மட்டும்தான் அந்த உயிரா இருத்தல். அப்ப உயிரா இருக்கிறதுனா என்னன்னு புரிஞ்சுங்க. ஆக்சிஜன் உள்ள போகணும், கழிவு பொருள் எரியணும், மூளைக்கு உடம்பு முழுக்க செயல்படுத்தணும், அதனுடைய கழிவுப் பொருள் வெளியேற்றப்படும், சிறுநீரகம். இந்த நிகழ்ச்சி நடக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் உயிர். செத்த போற அதுல இருந்து ஒரு ஆவியா போய் இப்படிலாம் சினிமாவில் காட்டுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கற்பனை. கடவுளை கற்பதோட அதனுடைய சபார்டினேட் குட்டி பிசாசுகளை உருவாக்குறான். ஆவியை செத்துட்டு அவர் அங்கேயே சுத்தி நிற்கிறாரு, சுடுகாட்டுல இருக்கிறாரு, ஊட்ட சுத்தி வராரு, மேல வராரு, அதுக்கு ஒரு படையல். கற்பனை, எல்லாம் கற்பனை, எல்லாம் டெலியூஷன். முழுக்க வந்து எல்லாமே அந்த அதாவது உண்மைக்கு மாறான கற்பனை. வந்து நம்பிக்கைங்கிறதுல ரெண்டு வகையில பார்க்கணும், பிரிச்சு பார்க்கணும். ஐயா கிட்ட 100 ரூபாய் கொடுத்துருக்கேன், எனக்கு திருப்பி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையோட இருக்கு. இது வந்து கொடுக்காம போகலாம், கொடுக்கலாம். இந்த நம்பிக்கை தவறாமல் இந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. இந்த நம்பிக்கை வேற. அடிப்படையே இல்லாமல், சான்றே இல்லாமல் ஒன்றை பற்றி நம்புவது. நான் கையில வந்து ஒரு கையை மூடிக்கின்னு ஒரு 10 பேர்கிட்ட ஒரு பையன் ஒரு 10 லட்சம் மதிப்புடைய வைரம் இருக்குது, வைரங்கன்னு சொன்னாங்க. அப்படிங்களாங்க சொன்னோம். ஆமா இருக்குது. எத்தனை காலத்துக்கு நான் சொல்லிட முடியுதா? சும்மா கையை தெரையா வைரங்குதுன்னு சொல்றேன். திறன்னு சொல்லுவாங்களா? அறிவாளியா இருந்தா திறன்னு சொல்லுவாங்க. ஆமா, வைரம் இருக்குதுன்னா அப்படியே காலம் முழுக்க ஒரு 100 ஆண்டு காலம் நம்பிக்கை இருந்தா நான் வெறும் கையை முடியும் கூட இருக்கலாம், ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி கதை தான் இன்னைக்கு. பல நூற்றாண்டு காலமாகவே வெறும் கையை முடிக்கணும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை மெய்ப்பிக்க பார்க்கணும். உன் கையை தர, இல்லாட்டா வலிந்து நாங்க கையை திறப்போம். அப்படி நிலைக்கு வரணும். அப்படித்தான் இன்றைக்கு இயற்கையினுடைய இயக்கங்களை நான் சொல்றேன். 1330-50 கோடி ஆண்டுகளுடைய படிப்படியான வளர்ச்சி ஏற்படும்.
அந்த வெப்பமெல்லாம் தணிஞ்சு இந்த உருண்டை வந்து பதமான வெப்பநிலையில உயிரின தோற்றுப்பு பல லட்சம் ஆண்டுகளாக இதுல சிற்றுயிர் முதல்ல வந்து உயிரற்ற பொருள் தான். உயிருக்கு பத்தி பேச்சே கிடையாது, வெறும் உயிரற்ற பொருள் தான். அந்த உயிரற்ற பொருள் தனிமங்கள் தோன்றி, தனிமங்கள்ல இருந்து சேர்மங்கள் தோன்றி, சேர்மங்கள்ல சிக்கலான சேர்மங்கள் தோன்றி, சிக்கலான சேர்மங்கள புரோட்டீன் மூலக்கூறுகளை உருவாக்குது, இயற்கையா உருவாக்குது, இயல்பாகுது. அதனுடைய அடிப்படையில தான் சிற்றுயிர்கள் இருந்து ஒரு செல் இந்த வைரஸ் வந்து செல்லுக்கு முன்னாடி உயிர் அடிப்படைக்கு மூல உயிர் அடிப்படை. அதனாலதான் அதை ஒன்றும் பண்ண முடியாத சொல்லப்படுறோம் நாம. அதுல இருந்து எல்லாமே பல்லுயிரி பொருளாக வந்து பல வகையான இடத்தை பொறுத்து, காலத்தை பொறுத்து, வெப்பத்தை பொறுத்து, அது உணவு கிடைக்கின்ற அடிப்படை பொறுத்து அதனுடைய உருவமைப்புகள்லாம் மாறி வருது. இது வந்து டார்வினிசம் நமக்கு நம்ம நல்ல விளக்குது. டார்வினிசம் போட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க. ரொம்ப ஐரோப்பிய நாடுகள்ல டார்வினிசம் வந்து ரொம்ப நாசம் பண்ணாங்க. ஆனா அவர் அத்தனைக்கும் அவர் ஒரு பாதிரியார், தொடக்கத்தை ஒரு பாதிரியார். எல்லா உயிர்களும் படிநிலை வளர்ச்சி பெற்றுதான் வருது. கடவுள் சொல்ற மாதிரி அப்படியே முழுக்கா பிடிச்சின்னு ஒரு களிமண் வச்சு இப்படி ஒரு நீ மனுஷன் ஆப்பற, நீ நாயாப்பற, கழுதியாப்பறலாம் எதுவும் பண்ணல, இப்படிதான். அந்த டார்வினிசம் மதத்தை உடைக்கிறதுன்றதுனால டார்வினிசம் மேல அவ்வளவு கோபம் இன்னை வரைக்கும். இப்படியெல்லாம் படிப்படியா வந்துடும். அதுல எல்லா வகையான வளர்ச்சியும் பெற்று மாந்த குரங்காகி, அதுல நிமிர்ந்த மாந்த குரங்காகி, அப்புறம் வந்து விளங்காட்டி டக்கு டக்கு டக்குன்னு வந்து பிள்ளை கூட சில பேர் ஃபேஸ்புக்ல எழுதும் குரங்குல தான் மோஷம் வந்துட்டானா, இப்பெல்லாம் குரங்குது ஏன் மோஷனம் வரல, வேணுமோ சொக்காயில இருந்து எடுத்து போட்டு ஒண்ணு சாப்பிட்ற மாதிரி, சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி உடனே வந்துட்டான். எவ்வளவு காலம் பிடிக்குது, குரங்குல இருந்தும் வரல. அது பற்றி இப்ப நம்ம பாக்குற இந்த சிம்பாஞ்சி குரங்குல இருந்தோ, அதுல இருந்தோ வாழுள்ள குரங்கு, வாழிலா குரங்குல இருந்தும் கூட நம்ம வரல. அது ஒரு பிரான்ச், நம்ம பங்காளியினுடைய ஒரு பிரிவு. அந்த பிரிவுல போய் இந்த பிரிவுல போய் அடுத்துல இருந்து ஒரு பிரிவு மாந்த இன பிரிவு வருது, நிமிர்ந்த குரங்கு நம்ம ஆண்டு வருது, டக்குன்னு விலங்குறது அந்த அந்த குரங்குல இருந்து நாம் வரல. அது நமக்கு ஒரு பங்காளிப்பு. நம்ம ஜெனடிக்ஸ் இதுல வந்து நமக்கு இருக்கிறதெல்லாம் அதுக்கு இருக்குது, அதுகிட்ட இருக்கிறதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. இன்னைக்கு இருக்க ஜெனடிக் ஆய்வு தான். எனவே இதெல்லாம் எல்லாவற்றையும் சான்றுகளோடு நகர வேண்டும். இந்த பார்வை நமக்கு வந்தால்தான் அந்த கடவுள் வந்து நம்ம விட்டு வப்பாலதான். அவ்வளவு லேசு. நீங்க சிந்திக்கணும். நான் சொல்றத சொல்லிட்டேன், நான் என்ன சொல்லணும் சொல்லிட்டேன். நான் யாரையும் எதையுமே நீங்கள் பின்பற்ற வேண்டும் சொல்றது அந்த மாதிரி ஒரு பகுத்தறிவாளன் கூறிய பேச்சை வராது. செய்திகளை முன்வைக்கிறோம். சிந்திப்பதும் அது சரி என்று படுவதும் ஏற்றுக்கொள்வதும் தள்ளுவதும் அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதுங்கிறது யாரும் தலையிட முடியல. ஆமா, அந்த அடிப்படை. எனவே இந்த கூட்டத்துல பேசி எல்லாம் கடவுள் இல்லாத ஆக்கணும் அந்த மாதிரியான நோக்கம் நமக்கு இல்லை. அப்படியெல்லாம் ஆக முடியாது. ஒரு இறைமறுப்பாளன் ஆகிறது, ஒரு பகுத்தறிவாளன் ஆகிறது அவ்வளவு எளிசு இல்லை. அதுக்கு நிறைய சிந்தனை வேணும், நிறைய படிப்பினை வேணும், நிறைய விவாதங்கள் வேண்டும். சும்மா இந்த கடவுள்ல இருந்து அந்த கடவுளுக்கு போறது, இந்த மதத்துல இருந்து அந்த மதத்துக்கு போற மாதிரி செய்தி கிடையாது. இன்னைக்கு மாரியாத்தா கோயிலுக்கு கூடுதல், நாளைக்கு பெருமா கோயிலுக்கு உண்டை வாங்கி சாப்பிட்டோம், அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் கிடையாது. இது நம்பிக்கை, வெறும் நம்பிக்கை. அதனால நீங்க எங்க போனாலும், எந்த கோயிலும் போகலாம், எந்த மதத்துக்கும் போகலாம். ஆனா இந்த மதங்களும் இந்த கடவுள்களும் இந்த நம்பிக்கைகளும் சமுதாயத்தை எந்த அளவு சீரழிக்கின்றன, சிந்தனை எந்த அளவு பாடடிக்கின்றன நம்ம பார்க்கலாம். நீ நம்பிக்கோ நம்பிக்கையா போ. உன்னுடைய சொந்த வாழ்க்கையில இருந்து, ஒரு குழு வாழ்க்கையில இருந்து, ஒரு ஊர் வாழ்க்கையில இருந்து இதுக்கு நேரத்தை வீணடிக்கிறது, செலவு பண்றது, அதுல மூழ்கி கிடக்கிறது, தன்னுடைய உழைப்பை வீணாக்குறது சொல்லி மாறும். அதனாலதான் நிறைய கோயில்கள் உருவாகின்றன. இந்த மூட நம்பிக்கை கற்பி கிடக்கிறதுனாலதான் ஒரு கோயில் இருக்குதையா, அந்த ஒரு பத்தாதான் அது மேல கட்டணும், அது கும்பாபிஷேகம் பண்ணணும். இன்னாண்ட பக்கத்துல வடக்கு பார்த்து ஒரு கோயில் கட்டணும், இப்படி கட்டணும். எவனாவது எதையாவது சொல்லி இருக்கிற மக்கள் காசை பிடிங்க 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 பிடிங்கி இந்த மாதிரி பண்ணி, எவனாவது ஒரு கோயில் கட்டணும், ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், அங்க ஒரு கழிவறை நாரி கிடக்கு அந்த பசங்களுக்கு, அங்க போய் நாம அந்த ஒரு கழிவறை கட்டி கொடுப்போம். யாருக்கா வருமா? படிப்பை பத்தி சிந்தனை உண்டா? ஒரு பாலம் கட்டணும், உடஞ்சி போய் வண்டியே போக முடியாது, அரசாங்கம் செய்யணும், கத்தின்னு இருப்போம். நாம செய்யலன்னு யாரையா திட்டின்னு இருப்போம். நாமே செய்யக்கூடாது, அந்த காசை வச்சுக்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் பாருங்க, ஒரு ஆண்டுக்கு திருவிழா நடத்துறதுல குறைஞ்சது 50,000 இருந்து 50 லட்சம் வரைக்கும், ஒரு கோடி வரைக்கும் செலவு பண்றான், வானவெடி போடுறான். என்ன பொருள், எதுக்கு செய்யறோம்னே தெரியாம செய்யறான். ஒண்ணும் செய்ய முடியாது. அதுதான் சரி, அதுதான் சரி என்கிற ஒரு மனநிலை. அதுதான். எனவே நிறைய மிஸ்டிசம் இருக்கு உலகத்துல இருக்கிற உயிரினங்கள், இயக்கங்கள், இதெல்லாம் உள்ள புகுந்து நேரடியா உண்மை வெளிப்பட நிறைய உண்மை வெளிப்படும். இப்ப ஒரு செய்தி சொல்றேன். விண்வெளியிலே இப்ப நாம இரவு நேரத்துல ஒரு அமாவாசை காலத்துல நல்ல இந்த மேக கூட்டங்கள் இல்லைன்னா விண் கூட்டங்கள் பார்க்கறோம். இதை பார்த்து என்னுடைய அசைவுகளையும் பூமியினுடைய அசைவை பார்த்து குறிச்சு அந்த காலத்துல என்னன்னா நாள் கணக்கிடுவதற்காக, காலண்டர் பண்றதுக்காக, நாள் பண்றது, ஆண்டு கணக்கு, மாத கணக்கு இதெல்லாம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட கிளாசிக்கல் அஸ்ட்ரானமி, பழங்காலத்திற்கு ஒரு வானியல் அறிவு. அதை என்ன செஞ்சுதான் அந்த கோல் இவர் அடிக்குது, இந்த கோல் இவர் குத்துது அப்படின்ற மாதிரியா கதை கட்டி விட்டோமே, அது அஸ்ட்ராலஜியா மாறிச்சு. அஸ்ட்ரானமி வந்து அஸ்ட்ராலஜியா மாறி குட்டிச்சவரை நின்று போச்சு. நல்ல அறிவாளிகளா தொடங்கணும்னு
மட்டித்தனமா அப்படியே அஸ்ட்ராலியில வந்து இன்னை வரைக்கும் எல்லாம் மாட்டி முடிக்கிறோம். அந்த ராசியில போறோம், இந்த ராசியில, எந்த ராசியும் எதுவும் கிடையாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு விண்வெளியில பாக்குற விண்மீன்கள் இதை ஒரு செய்தி சொன்னா உங்களுக்கு அதிசயம். நீங்க பாக்குற விண்மீன்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்குதா? அந்த இடத்துல தான் இருக்குது. அப்புறம் எங்க நான் பாக்குறவங்க தானே இருக்குது. இல்ல, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ரொம்ப தூரத்துல இருந்த விண்மீன்கள், நான் சொல்ல பல லைட் இயர்ஸ், 1000 ஒளியாண்டுகள், 2000 ஒளியாண்டுகளுக்கு முன்பு புறப்பட்ட ஒளி, அந்த ஒளியைத்தான் நீங்கள் பாக்குறீர்கள். உண்மையான விண்மீன் காணாத போயிடுது, அது கலைஞ்சி போச்சு, அது அழிஞ்சு போச்சு, வேற மாதிரி கதை அழிஞ்சு. உண்மை நிலை, இருப்பு நிலை என்கிறது உங்களுக்கு பார்வை தான், கரெக்ட் வியூ தான். அந்த ஒளியாண்டுன்னு சொன்னதை கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க இருக்குது அங்கிருந்து பாண்டிச்சேரி 5 கிலோமீட்டரு, அல்லது நிலவு வந்து 6 லட்சம் கிலோமீட்டரு. அப்போ ஒரு சூரியனுடைய ஒளி இங்க வரதுன்னா 15 நாள் ஆகும், 15 நிமிடம் ஆகும், 13 நிமிடம் ஆகும், அப்படியெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் வந்து நம்ம கிட்டக்கு இருக்கிறதுனால வெறும் கிலோமீட்டர் கணக்கில் சொல்லின்னு உட்காந்துடலாம். தூரத்துல தாண்டி இருக்கிற விண்மீன்களை எல்லாம், அங்க இருக்க கேலக்சி எல்லாம், அங்க இருக்க பால்வழி மண்டலம் சொன்னா ஒளியாண்டு அடிப்படையில் தான் சொல்லணும். ஒளியாண்டுன்னா என்னன்னு சொன்னா, இந்த ஒளி இருக்குது, இதான் உலகத்திலே அதாவது இயற்கையினுடைய அதிகப்படியான வேகம். இந்த ஒளி ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகம். இந்த ஒளி இருக்கிறது, இதுக்கு மின்காந்தலைகள்னு சொல்லுவாங்க. இது 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு நொடிக்கு என்றால் ஒரு நிமிடத்துக்கு 60 பேருக்கு, ஒரு மணிக்கு அந்த பெருக்கினத 60 பேருக்கு மறுபடியும் அது வந்து ஒரு நாளுக்கு மறுபடியும் 24 பேருக்கு, ஒரு ஆண்டுக்கு 367 பேருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய தொகை வருது? அவ்வளவு கிலோமீட்டர். இந்த ஒளி ஒரு ஆண்டு நேரத்துக்கு செல்கின்ற தூரம் அவ்வளவு தூரம். இது ஒரு ஒளி ஆண்டுன்னு சொல்றோம். பக்கத்துல இருக்க ஆண்ட்ராய்டா பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நம்முடைய கேலக்சிக்கு அடுத்து பார்த்தோன்னா 1000 கிலோ இது ஒளியாண்டுன்னு சொல்றோம். இந்த டயாமீட்டருக்கு இந்த நம்முடைய கேலக்சி இந்த முனையில அந்த மொழிக்கு ஒளி போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ஒளியாண்டுகள் இருக்குன்னு சொல்றோம். என்ன கணக்கு? நம்ம பக்கத்துல நம்ம இருக்க 2.5 ஒளியாண்டுன்னு சொல்றோம். நம்மளுடைய சூரியனுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆல்பா சென்டாரி, பீட்டா சென்டாரி ஒரு விண்மீன், அதை எல்லாம் பார்த்துட்டாங்க. 2.5 ஒளியாண்டு. நீங்க மின்காந்த அலைகள் மூலமாக பேசுற ஒளி வந்து எங்கிறது வணக்கம் சொன்னா, இங்க இருந்து அங்க யாரோ ஒருத்தர் இருக்கிறதா வச்சுக்கோம், அவனுடைய ரிசீவர்ல போய் போகும்போது வணக்கம் சொல்றது 2.5 ஆண்டு சேர்ந்துதான் வணக்கம். ஆமாங்க வணக்கங்கன்னு அவன் திருப்பி சொல்லணும், மறுபடியும் ஒரு 2.5 ஆண்டு சேர்ந்துதான் இங்க வரும். எனவே காலம், இடம், வேகம் இதெல்லாம் பற்றி தனி ஐன்ஸ்டீனுடைய கோட்பாடுகள் தனி, எல்லாம் அதிர்ச்சி விட்டும். இயற்கையினுடைய இயக்கவியல் தனி அதிர்ச்சி விட்டும். அதாவது ஹாக்கின்ஸ் பேர் என்ன, இன்னொருத்தர் ஊனமுற்றவராக ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். நீங்க அப்படியே நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கற்பனையா ஒரு கடவுளை வச்சிருந்தா கூட, அவரும் இயற்கையினுடைய இயக்கவியல் இருப்பார், பிசிக்ஸ் விதி, அப்படித்தான் அவர் இயங்க முடியும். அவரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. இயற்கையின் இயக்கவியலுக்குது இப்படித்தான் ஒன்றுதான். அது மட்டும் எல்லாமே மாற்றத்துக்கு ஒவ்வொரு முடியும். இந்த விரிவுரையை நான் தொடங்குறதுக்கு முன்னாடி என் உடம்புல இருந்த மாற்றத்தை விட நான் இப்ப எனக்கு நிறைய மாற்றம் இருக்கிறது. அது கண்காணிக்கிற அளவுக்கு நுட்பம் இல்லை நமக்கு. எல்லாமே மாற்றம், இது மாற்றம் இருக்கு, எல்லாமே மாற்றத்துக்குரிய. மாறாததுன்றது உலகத்தை ஒண்ணுமே கிடையாது. எனவே எல்லாமே குறிப்பிட்ட அழிவுன்னு ஒன்று சொல்ல பயன்படுத்துறோம். பிறக்கிறார், இறக்கிறார்னு ஒரு சொல்ல பயன்படுத்துறோம். அழியுதெல்லாம் கிடையாது, மாற்றங்கள் தான், எல்லா மாற்றங்கள். இது ஒரு மாற்றம். உயிரோடு இருந்து இயங்குறது ஒரு வகையான இயக்க அமைப்பு. இதே போய் படிப்படியா போய் இயங்க முடியாத ஒரு சூழல். நான் சொன்ன அந்த எரிதல் நிகழ்ச்சி நின்று போறது, அதுக்கு பின்னால வேற ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் எங்கிருந்து கடன், இயற்கையிலிருந்து நுண்ணளவாக பெற்ற கடன் எல்லாம் நான் மறுபடியும் எரிச்சோ புதைச்சோ அல்ல பக்கியோ மறுபடியும் இயற்கையோட நான் கலந்து. இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. எனவே என்ன மிச்சம்னு சொன்னா, நாம் எல்லாவற்றையும் என்னதான் பார்த்தாலும் கூட மாந்த இனம் என்கிறது, அந்த வளர்ச்சி என்பது இயற்கையினுடைய வியப்பு தகுந்தது. நான் பல கூட்டங்களில் பேசும்போது, உலகத்திலே தலை சிறந்த பொருள் எது தெரியுமா, உலகத்திலே இழிவான பொருள் எது தெரியுமா ஒரு கேள்வியை நான் எழுப்பேன் இயல்பாக. அது மாந்த மூளை தான். இந்த மாந்த மூளை சிறப்பாக இயங்குற போது இந்த உலகமே செழிக்கும். நீங்க சொல்ற அந்த சொர்க்கம் இருக்கு பாருங்க, அங்க வேண்டாம், இங்கே இருக்கும். போட்டு அழிக்கிறானோ, கோடிக்கணக்கான டாலர் போட்டு வாட்டி வீச்சு தள்ளுறானோ. என்னையா அது கொடுமை, என்ன கொடுமை இது? நீங்களாம் அறிவில்லவனா, அமெரிக்காவும் படிச்சவனா, அல்லது அந்த ஆஸ்திரேலியா இதுல படிச்சவனா? எல்லாம் படிச்சவன் தானே, அறிவாளி தானே, சயின்டிஸ்ட் தானே. என்ன பண்ணிக்கிறீங்க? கொடுத்திக்கிறீங்களே, ஒரு தாப்ப கொஞ்சம் கொடுத்திக்கிறீங்களே, இத்தனை 1000 பேர் செத்தான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கிற இறப்பு விகிதம், பிறப்பு விகிதம் பார்த்தா 1940 1932 இப்ப எடுத்திருக்கான். பிரிட்டிஷ்காரங்கால தான் 10 ஆண்டு தொடக்கத்தில் தொடங்கிட்டான். இங்க இந்த புள்ளி ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அதனுடைய கிராஃபை பார்த்தோன்னா 1928 25 அப்படின்ற இடத்துல பார்த்தா எவ்வளவு மக்கள் தொகை இருந்தார்களோ அதுல பாதி பேர் செத்து போனான், உடனே செத்துறான்.
அதனால மக்கள் தொகை வந்து ஒரு நிலைக்கு மேல ஏறாம அப்படி சீரா வருது. அது மேல செத்துப்படுறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல சரசரன்னு அந்த கிராஃப் வந்து மேல ஏறும். எப்ப ஏறுதுன்னு பார்த்தா அந்த காலகட்டத்தில் அறிவியல் வளர்ச்சி நிறைய, மருந்தியலுடைய நிலைப்பாடு நிறைய மாறி வருது, மருத்துவங்கள் நிறைய வளர்ந்து போயிடுச்சு, படிப்படியா வருது. சாக வேண்டியதெல்லாம் இயற்கைப்படி சாக வேண்டியதெல்லாம் நோயினாலோ தொடர் இதாலோ மற்ற இயற்கை சேதங்கள்லாம் சாக வேண்டியது சாகல, தடுத்துட்டோம். எது தடுத்தது? உங்க மதம் தடுத்ததா? உங்கள் கோயில் தடுத்ததா? உங்கள் கடவுள் தடுத்ததா? ஒரு இம்மையை கூட தடுக்க முடியாது. ஏன்னா நீங்களாக செய்து கொண்ட ஃபேண்டசி, நீங்களாக செய்து கொண்ட கற்பனை, அந்த கற்பனை நீங்களே செய்து கொண்டு அதுக்கு தந்தபடி உங்களை ஆட்டுவிக்கிறது, எல்லாவற்றையும் ஆட்டுவிக்கிறது. காலையில ஒருத்தர் மத தொடர்பாக செல்றவருக்கு வச்சு ஒரு சான்றுக்காக சொல்லலாம், யாரையும் புண்படுத்தல. காலையில் எழுந்து போய் அவருடைய மத கோட்பாடு படி ஒரு சாம்பலை, அந்த முட்டை சாம்பல் இருக்கியா, சாணியை எரிச்சனா அது சாம்பல், அது அதுல பேர் திரு போட்டு திருநீருன்றான். நீருன்னா சாம்பலை குறிக்கிற ஒரு சொல் தமிழ்ல, திருநீரு. சரி, அதை வந்து போட்டுக்கிறார், கொஞ்சம் லேசா எடுத்துக்கிறாங்கன்னா எப்படி எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய பக்தி. இவரை என்ன பிடிச்சி ஒரு ஆள் அந்த மாதிரி இருக்கும் பழக்கத்துல இருக்கிறத இன்னைக்கு நீங்க போட்டுக்கூடாது, வேலைக்கு போறது மட்டும் நீங்க போட்டுக்கூடாதுன்னு ஒரு கட்டாயப்படுத்தி, சரி நீ அவருக்கு என்னென்னமோ அறிவுரெல்லாம் சொல்லி அதை நிறுத்திட்டோம்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு வாரம் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு போடல். அவர் போய் வேலைக்கு போய் வரதுங்காட்டி வீட்டு வந்து சேருவாருன்னு சொல்ல முடியாது. போய் தடுமா எங்கேயோ அடிச்சு தள்ளிடும். இங்கிருந்து போகிற போதே ஒரு மனநிலை குறுகுறுன்னு இருக்கும். ஐயோ இந்த வந்து இதை வந்து நம்ம பூசி போகலையே, இதனால என்ன ஆகுமோ, என்ன இது வருமோ, என்ன தீங்கு வருமோ, என்ன கடவுள் நம்மளுக்கு பாடுபடுத்த வருவாரோ, அவனுக்குள்ள நிறைய போராட்டங்கள் இருக்கு. நீங்க போய் நிறுத்தி விட்டு சொன்னா அங்க போய் வரும்போது அவர் உயிரோட வருவாரா அடிபட்டு வருவாரான்னு சொல்ல முடியாது உயிரோட. அப்படிப்பட்ட நிலைக்கு, ஏன்னா அதை வந்து அவர் ஆழ்மனத்துல இறக்கிருக்கார். ஆழ்மனம் மனத்தை வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு 3ஆ பிரிக்கிறான். நிகழ்மன நிலைக்கு பாரு, அதை வந்து கான்சியஸ் ஒரு அரை நிலை இருக்குது, பாதி தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்குது, அது வந்து சப்கான்சியஸ். நம்ம அறியாமல் நம்முடைய செயற்பாடுகள் சிறுபொழுதுல இருந்து அமுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் கீழே இருக்குது, அன்கான்சியஸ் சொல்றோம். இது 3 ஸ்டேஜில் சொல்றோம். அப்ப சிறுபொழுதில் ஏற்பட்ட அத்தனை வகையான அழுத்தங்களும் துன்பங்களும் அவனுக்கு ஏற்றப்பட்ட தவறான செய்திகளும் ஆழ்மனத்துல இருந்து அவன் ஆட்டிப்படை. இப்ப ஒரு சின்ன செய்தி சொன்னா அவங்களுக்கு விளங்கும் ஆழ்மனம் எப்படி நம்ம செயல்படுத்தணும். உங்களுக்கு என்ன நிறம் பிடிக்குதுங்கன்னு ஒருத்தர் கேட்கணும். எனக்கு சிவப்பு நிறம் பிடிக்கும். உங்களுக்கு என்ன நிறம் பிடிக்கும்? பச்சை நிறம் பிடிக்குங்க. இன்னொருத்தர் கேட்டா அவனுக்கு நீல நிறம். ஏங்க உங்களுக்கு சிவப்பு தான் பிடிக்கணுமா? வேற கலர். சிவப்பு தாங்க பிடிக்கும், நீளம் தாங்க பிடிக்கும், பச்சை தாங்க பிடிக்கும் சொல்ல. ஏன் பிடிக்குது? காரணம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சின்ன எக்ஸாம்பிள், இந்த கலரை நாம் தேர்ந்தெடுத்தது யாராவது சொல்லி எடுக்கணுமா, நீ பச்சை கலர் எடுச்சோ? அதுவும் இல்லை, அவர் தனிப்பட்ட கேட்கிற போது ஏன்னா எனக்கு பிடிக்குதியா, அதுக்கு மேல ஒண்ணு சொல்றது. ஏன் பிடிக்குது ரிகஷன் பண்ணி அவர் கீழே அவரை முழுக்க சைக்கோ அனாலிசிஸ் பண்ணா, அவருடைய சின்ன வயசுல கருத்தறிந்து கருத்துருவாக்க அந்த கான்செப்ட் ஃபார்மேஷன் ஆகிற காலத்துல அந்த சிவப்பு நிறத்தோட அவருடைய உறவினரோ அல்லது சூழலோ ஒரு நல்ல சூழல் இருக்கும், இன்பமான சூழல் இருக்கும், அவரை போற்றி விளக்கின்ற ஒரு பாட்டி கூட இருந்திருக்கலாம், சிவப்பு அடைய அணிந்திருக்கலாம். அந்த அன்பும் அந்த சிவப்பு நிறமும் சேர்ந்த ஒரு மூலையில் ஏறி உடனே சிவப்பு நிறம் ஒரு பிடித்ததாக மாறுகிறது. இதை கண்டிஷன் தீர்வான் பாவ்லோவனுடைய இவான் பாவ்லோவனுடைய ரஷ்ய அறிஞர். அது நடத்தியல் பற்றி பிஹேவியரிசம் தொடர்பாக சொல்லணும்னா நான் அது தனியா எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாலும் நான் பேசணும், ஒரு மனித நடத்தை எல்லாம் எப்படி உருவாகுது. எனவே அவருக்கு நீளம்னா அவருக்கு என்னென்ன எண்ணி பார்த்ததான் அது வரும். எனவே இதெல்லாம் நிறைய மறைபொருளாக இருக்கிறது. நிறைய இந்த சாமி ஆடுறது போறது, அது அழகு குத்திக்கிறது எல்லாமே இல்லை. ஒட்டுமொத்தமா இந்த அழகு குத்துறதுல ஒரு செய்தி, சின்ன ஒரு பிசியாலஜிக்கல் செய்தி சொல்லணும். ஒரு ஊசி இங்க குத்துறாங்கன்னு சொன்னா இங்க சென்சாரி நர்வ்ஸ் நிறைய குத்தும்போது சர்க்கணும். நீங்க ஊசி போடும்போது கூட இந்த ஐவி ஏத்துறாங்க தெரியுமா? அப்படி அவன் ஐவி ஏற்றணும் சாதாரண இப்படி குத்தல, அவன் ஒரு வெயின்ல ஏத்துறான், வெயின்ல உள்ள பிடிச்சிடும். ஆற்றில் ஏற்றோம்னா வெயின்ல ஏற்றுவான், வெயின்ல உள்ள கொண்டு அப்படியே கொடையும், அப்புறம் ஏற்றி ஒரு டேப்லாம் போட்டு வச்சுட்டு மாடி ஏறும். அப்புறம் மணிக்கணக்கில் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியும், அது மாடி ஏறும். கொஞ்சம் அசைச்சாரு வச்சுக்க அது வலி. இதே கதை தான் இந்த ஊசி குத்திக்கிற விவகாரம். குத்தும் போது வலிக்கும் தொடர்ந்து. அது மட்டும் இல்ல, இந்த பிசியாலஜி கண்டிஷன் ஒரு இடத்துல நீ தொடர்ந்து குத்தி இருந்தா ஒரு கட்டத்துல சேச்சுரேஷன் ஆகுதுன்றான். நியூராலஜிக்கலா சேச்சுரேஷன் ஆகி வெளியே போகாது, வெளியே தெரியாது. எவ்வளவோ மர்மங்கள் இருக்குங்க. இயற்கையினுடைய மர்மங்களை தோண்டி தோண்டி பார்த்து அப்படி பார்த்தாதான் அந்த மாதிரி சில கேள்விகள் எழுப்பினால் என்னால ஏன்னா தாளாது. உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான செய்திகளை எடுத்து நான் என் தலையில போட்டு வந்து நான் சொல்ல வரேன். அதான் முக்கியமானது. ஆமா, அதுல இந்த மூளையினுடைய இயக்கம் இருக்கு பாருங்க, ஸ்பெஷல் செல், மற்ற செல்களை காட்டிலும் ஒரு சிறப்பான செல். அதான் சொன்ன, அதுக்கு ஆக்சிஜனோ நீரோ
அதுல உணவுப் பொருளோ ஊட்டமோ குறைஞ்சி போச்சுன்னு சொன்னா உடனே படிப்படியே செத்து. அது அது முழுக்க செத்து போயினா செத்து போறதுனா என்ன பொருள்? நம்மளுடைய வெறும் சொல்லால பயன்படாது. அதனுடைய கெமிக்கல் பேலன்ஸ் போயிடுது. அது வேதியியல் படி என்ன அமைப்புல இருக்கணுமோ அந்த அமைப்புல இருந்து மாறுபட்டு போகுது. அதனாலதான் ஒண்ணும் செய்ய முடியல. இறந்தவர்களை நாம் வந்து இதெல்லாம் எல்லாத்தையும் பண்ண பம்ப் பண்றோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் பண்ணும், எல்லாம் செய்ய முடியும். ஒரு தடவை அந்த மூளை செல்கள் செத்து போச்சுன்னு சொன்னா அதை ரிவர்சபிள் பண்ண முடியாது. இர்ரிவர்சபிள், முடிஞ்சு போனவங்க. அதனாலதான் நம்ம பண்றோம். ஆனாலும் கூட இன்றைக்கு அறிவியல்ல ஒருத்தர் இறந்து கொண்டிருக்கிறார், மூளை செல்கள் எல்லாம் சாக போகுது, அதனாலதான் மூளைச்சாவுன்னு சொல்றான் தெரியுங்களா? மூளைச்சாவு இல்லை, மூளையில் இருக்க நியூரான்ஸ் எல்லாம் அவுட், மீதெல்லாம் வந்து தானியங்கி அமைப்புல கொஞ்சம் ஏங்கி இருக்குது, அப்படியே ரத்த கூடத்துல இப்படி ஏங்கிடுது. அதுக்குள்ள ஏதாவது அவன் கொடுக்க முடியுமா செத்த பண்றதுனால எடுத்து போறான். அப்ப இன்றைக்கு என்ன பண்றாங்க, மூளைச்செல்கள் இந்த டெம்பரேச்சர்ல சாவுது, தாழ் வெப்பநிலையில சாவாத ஒரு நிலை ஏற்படுது. அதை பார்த்துட்டான். அது பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறான். ஒரு அமெரிக்க நடிகன் ஒருத்தன் சாவரவு உடனே எடுத்து போய் டீப் ஃப்ரீசிங்ல வச்சிருக்காங்க. வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் மருத்துவம் கொடுத்து மறுபடியும் செத்து போக வேண்டிய ஆள், கடைசி முடிகிற கதை. ஆனா மறுபடியும் அவனை உயிராக்கி ஒழுங்காக்கி அதுக்கப்புறம் 2 பிள்ளையை பத்தக்கான அப்பனா இருந்திருக்கான். அதே போல ஒரு சைபீரிய பகுதிகளில் அந்த பகுதியில ஒரு குழந்தை விளையாடி கொண்டே இருந்தது. விளையாடிட்டே கொண்டு டக்குன்னு அந்த பனிப்பொழி, வேகமான பனிப்பொழி இருந்தபோது சீக்கிரம் கூடி போயிடுச்சு. இந்த குழந்தை மாட்டிச்சு, ஓடியாட முடியாத மாட்டி, ஒட்டுமொத்தமா அது உடம்பு முழுக்க அப்படியே பனியால் மூடப்பட்டு. ஐயோ இங்க குழந்தை விளையாடிந்தே காணாம் சொல்லி அலையிறாங்க. பனி மூடிட்டாங்க. போய் அலைஞ்சு விளைஞ்சு போய் பார்த்து தட்டு தர மாதிரி அந்த குழந்தைய அப்புறம் பனியெல்லாம் நீக்கி முடிக்க போச்சு, நின்று போச்சு. குழந்தை எந்த இயக்கம் இல்லை. இருந்தாலும் அந்த மூளைச்செல்வி சாகாது, சாகிருக்க அந்த வித தாழ்வெப்ப நிலையில செத்திருக்காதுன்ற நம்பிக்கையில அதை கொண்டு வந்து உடல் வெப்பத்தை ஏற்றி ஆக்சிஜனை கொடுத்து லங்ஸ் ஹார்ட் லங்ஸ் மிஷினை கொடுத்து அடிச்சு பார்த்து மேலே ஏற்றி பண்ண சுவாசம் போன உடனே அது வரைக்கும் சாவலை, மூளைச்செல்கள் சாவலை. அதனால அவர்கள் செய்த அந்த மருத்துவ உதவிகள் எல்லாம் போய் மீண்டும் அது உயிரோட வந்திருக்காங்க. எனவே இறந்தவர் பிழைப்பாரானா இந்த மாதிரி கண்டிஷன் தான் பிழைக்க முடியும். எனவே நான் அவர் செத்தவர்கள் எல்லாம் உயிராக்கினேன் போனேன் வந்தேன்னா வெறும் வெத்துக்கிறது, எது ஒண்ணும் பண்ண முடியாது. நாம இறைவன்கிட்ட போனேன் வந்தேன் ஏதாவது ஒண்ணு சொல்ல பார்ப்போம். அவங்கள எல்லாவற்றுக்கும் தடை என்பது முதல்ல மறுக்கிறது. அவங்களுக்கு வந்து எமோஷனல் ஆயிட்டாங்க, ஒட்டுமொத்தமாக உணர்வு ஏற்பட்ட நிலைக்கு போய் ஒரு கடவுள் நம்பிக்கைங்கிறது சிறு பொழுதும் வழக்கம். எல்லாமே சிறு பொழுது கவுத்துட்டாங்க. குழந்தைகளை நீங்க ஒன்னும் சொல்லிக் கொடுக்க வேணாம், நீங்க பகுத்தறியும் சொல்லிக் கொடுக்க வேணாம், நீங்க வந்து மதத்தையும் சொல்லிக் கொடுக்க வேணாம், கடவுளையும் சொல்லிக் கொடுக்க வேணாம், அதுவா புடிச்சிங்க. அதனுடைய பார்வைக்கு அதனுடைய ஆராய்ச்சிக்கு எது சரி எது தப்பு என்று அதுவே பிடித்துக் கொள்ளும். ஆனா நம்ம செய்யறது அப்படிலாம் இல்லை, அது பொழிச்சிடக்கூடாது. ஒரேடி அடிச்சு ஒரு பச்சை குழந்தை, ஒரு 10 மாச குழந்தை, 5 மாசம் சாமி கொடுக்க முடியும்னா என்ன பண்ண முடியும்? ஒன்னும் தெரியாத ஒன்னும் கருத்துருவாக்கம் உருவாகல. 5 வயசுக்குள்ள கருத்துருவாக்க காலம், கான்செப்ட் ஃபார்மேஷன் பண்ற காலம். அந்த காலத்துலதான் வச்சு அடி நடிக்கிறோம். எல்லா வகையான மூடநம்பிக்கைகளை ஏற்றி விடும். அது என்ன செய்ய முடியும்? அதுவா தப்பி தவறி எல்லாத்தையும் பறந்து வெளியே வந்து இப்ப நாங்கெல்லாம் இப்ப என்ன போடுறோம்லாம் நாங்க வந்து அப்படியே குழந்தையில இருந்தே பகுத்தறிவா வந்தாங்க. 18 வயசு வரைக்கும் எல்லாம் மங்கனி போல நானும் ஒரு மங்கனி தான், எல்லாருக்கும் நம்பிக்கை போடுறேன், எனக்கு நம்பிக்கை எல்லாமே பண்ணோம் எல்லாமே. ஆனால் முதல்ல ஒரு 18 வயசுக்கு மேல தாண்டி பள்ளிக்கூடத்து காலம் முடிஞ்ச போது அவனுடைய அமெரிக்க நாட்டினுடைய இங்கர்சான் ஒரு சின்ன நூல், அப்போ வந்து திராவிட கழகம் போட்டிருக்காங்க நூல். பெரியாரையும் எனக்கு தெரியாது, பெரியார் கோட்பாடுகள் எனக்கு தெரியாது. அந்த நூலை தான் நான் படிச்சேன். படிச்ச உடனே ஒரு கடல் ஓட்டம், அமெரிக்க நாட்டினுடைய பெரிய பகுத்தறிவாங்க படிச்சுட்டு இப்படி இருக்குதா. அப்புறம் 20-21 வயசுக்கு தான் பெரியாருடைய கோட்பாடு, பெரியாரை பற்றி தப்பான கருத்தை இன்னைக்கு எப்படி எல்லாம் பண்ணிக்கிறாங்களோ அந்த காலத்துல காங்கிரஸ்காரங்க அவ்வளோ இழிவு பண்ணாங்க. பெரியாரை பத்தி எவ்வளோ இழிவு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. ஏதாவது காங்கிரஸ் விட்டு போயிட்டாருக்காக அந்த ஆத்திரமே தெரியல. அப்பெல்லாம் தவறாக தான் கற்பிக்கப்பட்டது. அப்புறம் போய் அவருடைய கூட்டம் 5 கூட்டங்களுக்கு உயிரோட காலத்தை போய் பார்த்துருக்கேன். அவர் பேச்சை கேட்டிருக்கேன், மணிக்கணக்கா கேட்டிருக்கேன், அவர் நூல்களை படித்தேன். அப்ப படிக்கிற வழக்கம் எனக்கு என்னன்னா தொடர்ந்து 20-21 வயசுல தொடர்ந்து படிக்கிற வழக்கம் வரும். எனக்கு பத்தல. அவங்க சொன்ன அந்த இறைமறுப்பு அதெல்லாம் வந்து எல்லாம் கோட்பாட்டு அளவில் சொல்றாங்க, சயின்டிபிக் அளவில் எனக்கு கிடைக்கல. அதனாலே நான் குறுக்கு நெடுக்கமாக என்னுடைய பாடப்படிப்பு பட்டப்படிப்பெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொழிலுக்காக இருந்தாலும் கூட எனக்காக நான் படித்தேன், என்னை விளங்கி கொண்டேன், என்னுடைய இயற்கையை விளங்கி கொண்டேன், இயற்கையினுடைய ஒரு கூறுதான் நான் என்பதை அறிந்து கொண்டேன், நன்றாக அறிந்து கொண்டேன். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது என்பது தெரிஞ்சு போச்சு. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஏன் நான் எப்படி ஒரு பகுத்தறிவான மாறினேன்னு சொன்னா அது நானே என்னை மாற்றிக்கொண்டு என்னுடைய அந்த மென்டாலிட்டி, அது தொடர்பான இருக்கிற அந்த மனப்பான்மை இருக்குது, அந்த கருத்து இருக்குது. அந்த கருத்து மாறுவதற்கு காரணம் அறிவு செய்திகளை உள்ள செய்தது, அதை பற்றி சிந்தனை செய்கிறது. சிந்தனை செய்யலாம் வராது. நீங்க 1000 செய்திகளை எவிடன்ஸ் கூட படிங்க, எத்தனை புத்தகங்களை வேணாலும் படிங்க, நீங்களை சிந்தனை பண்ணணும், அதை போட்டு அரைச்சி பார்க்கணும்.
அதை போய் ஒரு அசை போடுற மாடு அசை போடுற மாதிரி மூளையில ஒரு அசை போடணும், போட்டு பார்த்தாதான் சரியா தவறணும். ரெண்டு கோணங்கள்ல, ஒன்று பிலாசபிக்கலா பாக்குற இறைமறுப்பு ஒன்று சயின்டிபிக்காவும் பார்க்கறதால நம்ம ரெண்டையுமே பார்த்துருக்கோம். இப்ப அதனாலதான் அந்த பார்வை வந்து வள்ளுவனுக்கு ஒரு ஒரு குரல்ல தானம் தவம் ரெண்டும் தங்காது வீரனுலகம் வானம் போய்த்து விடுது. தானம் பண்றான், தவம் பண்றான், எல்லாம் பண்ணின்னு இருக்கிறான். அந்த காலத்துல என்னென்னோ பண்றான், தவம் பண்றதெல்லாம் தெரியும். ஏய், மழை பூஜைலாம் கதை கண்ட உழவினார் கைமடங்கி நிலை விளைவேதும் விட்டேம் என்பார்க்கு நிலைன்னு ஒரு திருக்குறள். நீ பெரிய சாமியாராரு, பெரிய ஆளாரு, அதாரு, எதை ஒன்னாலும் பேச பீத்திக்க. உழவினார் உழவு செய்பவர்கள் தங்களுடைய வேலையை ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா, கை மடங்குனா வேலை செய்யாம நிறுத்திட்டாங்கன்னா உணவு அங்கத்தான் வருது. சாதாரண மக்கள் படுற பாடு இல்ல. உனக்கு சாப்பாடு 3 வேணும், நீ எதை திறந்து போனாலும் சாப்பாடை தர முடியாது. உன் கதியை கந்தலா போடும். உழவினார் கைமடங்கு நிலை விளைவதும் விட்டோம், எல்லாத்தையும் நாங்கள் திறந்து விட்டோம், நாங்கள் சாமியார் ஆகி விட்டோம் அப்படி சொல்லின்னு இருக்கிறான் பார். அவனுக்கு 3 வேளை சோறு வேணும், அவன் கதையை கந்தலா போடும். அதனாலதான் அதான் அதே போல அந்த படைப்பு தொடர்பாக ஒரு சொல்லணும். அதாவது இந்த இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் அந்த திருக்குறள் ரொம்ப அருமையான திருக்குறள். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கட்டுக உலகேற்றியான். என்னடா ஒரு மனுஷன் ஒரு காக்கா கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது இல்ல, ஒரு கிளி கிட்ட எடுக்கிறது, நாய் கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது. மனிதனா இருக்கிறான், அறிவாளி என்றான், பெரிய ஆள் என்றான், இவன் போய் இன்னொருத்த போய் யாசம் கேட்கறான். அது எவ்வளவு இழிநிலை இது. என்ன திருக்குறள் சொன்னங்க? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும். ஒரு மனுஷன் போய் மற்றவங்கிட்ட பிச்சை எடுத்துதான் வாழணும்னு சொன்னா, இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உயிர்களை படைத்தவன், இந்த மனிதனை படைத்த இருக்கிறானே இறைவனுக்கு அந்த படைப்பு என்ற சொல்ல பிரம்மா என்ற சொல்ல இருந்து அவர் மொழிபெயர்த்திருக்கார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கெடுக உலக இயற்றியான் என்ற சொல்ல வந்து பிரம்மா என்ற சொல்லுக்கு பெயர்த்திருக்கிற அந்த காலத்துல அருளியார் அதை குறிப்பிட்டு சொல்றாரு. எனவே அவன் வரட்டும், எவன் படைச்சானோ இந்த இழிநிலைக்காக அவன் வந்து பிச்சை எடுக்கட்டும், அவன் திரிஞ்சு ஒழிஞ்சு போட்டோம் என்பது எவ்வளவு ரேடிகலிசம், எவ்வளவு புரட்சிகரமான பார்வை. இதை நாம் பார்க்க வேண்டியது. நாம் சொன்ன அதுக்காக திருக்குறளை திருவள்ளுவரை தூக்கி அப்படியே மேல வச்சுக்க அவர் கோயில் கட்டு, அவருக்கு கற்பூரம், அந்த மாதிரி இல்லை. அவரு மனிதர், அறிவாளி மனிதர். அந்த 2000 ஆண்டுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு பரந்துபட்ட சிந்தனை இருக்குதை நான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, அவருடைய நோக்கம் முழுக்க அறவியல். நீ எப்பப்பட்ட ஆளா இருந்து போடா, நீ உனக்கு அறவொழுக்கம் இல்லைன்னு சொன்னா நீ நல்லவனா இல்லைன்னா ஒரு காசும் பயன் இல்லை. இந்த உலகத்துக்கு தண்டம்ன்ற பல இடங்கள்ல சொல்றாரு. நிலத்துக்கு தண்டம், நிலத்துக்கு புறைன்னு சொல்லி முடிக்கிற இடங்கள்லாம் நிறைய இருக்கு. எனவே என்னுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாந்த பிறவி என்பது இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது. உலகத்தால் தான் நீ வந்து எல்லாவற்றும் எல்லாம் உயிர்கள்லாம் உனக்கு கொடுத்த ஒரு கூட்டமைப்பு. எனவே நீ வாழும் காலத்துல ஒரு அறிவியலை மேம்படுத்த அவ்வளவு பெரிய அறிவியல் நூலாக இன்று நிலைத்திருக்கார். அல்ல காலத்துக்கு ஒவ்வாத நிலைகள் நிறைய புராணங்கள் கூட அவர் சொல்றார். இது சொல்லுகிற போது தவறு செய்த போது அந்த 1000 கண்ணனா என்ன திருக்குறள் இது? தாமரை கண்ணான் உலகம்னு சொல்றாரு ஒரு இடத்துல. அதை விட தாமரை கண்ணான் உலகம் பத்தி எல்லாம் சொல்றான். அந்த காலத்துல வந்து இது லட்சியம் பத்தி எல்லாம் பேச்செல்லாம் வந்துருக்கு. என்ன இல்ல இல்வாழ்க்கையை விட என்னடா தாமரை கண்ணன் உலகு, கண்ணன் வாழ்கிற உலகம் என்ன அவ்வளவு பெரிய உலகமா? உன்னுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு இடத்துல வருவாரு. எல்லா திருக்குறளையும் அலசி 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 பார்த்தா அந்த காலத்துல இருக்கிற முரண்பாடான சமய சார்பு, அதே போல மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்து அப்படின்னு ஒரு திருக்குறள். இப்படி என்ன செய்யறானோ ஒண்ணு தாடி வச்சு இந்த காலத்திலே பண்றான், தாடி வச்சுன்னு ஏமாத்துறானோ, இல்லைன்னா முழுக்கெல்லாம் வந்து அந்த ஜைனர் போல மொட்டையை வச்சுன்னு ஏய் நீ தாடி வச்சுக்கிறியா மொட்டையா வச்சுக்கிறியா? உலகம் எது படிச்சிருக்க, உலகம் எது உலகம் என்று உயர்ந்தோர்மை இருக்கு. அறவோர்கள் என்ன வரையறை செய்திருக்கார்களோ அந்த நல்லதை நீ பின்பற்றல் சொன்னா, நீ தாடி வச்சுன்னு நல்ல சொன்னா என்ன, மொட்டை அடிச்சிருந்தேன். மழித்தலும் நீட்டலும் வேண்டாத உலகம், உலகம் பழித்த தொழித்து விடணும். உலகம் என்ன பழிக்கிறதோ அதை நீ ஒழிச்சுட்டு நீ வாழ். அதனால இதெல்லாம் தேவையில்லாத அலங்காரங்கள், ஆரவாரங்கள், இதெல்லாம் இப்படி பார்க்கிற பார்வை, அந்த பார்வையை நாம் ஒன்று ரொம்ப சிறப்பமா பார்க்க வேண்டியது. எனவே இன்றைக்கு இருக்க வளர்ச்சி கூட அறிவியல் வளர்ச்சி ஒரு ஒரு கண்மங்களான ஒரு வளர்ச்சி எதை காலத்தில் ஏற்படுது. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொழில் புரட்சி ஏற்படுகிறது. ஐரோப்பாவில் ஆராய்ச்சிகள் பெறுகிறது, தொழிற்பெருக்கம் வருகிறது, எந்திரங்கள் கண்டுபிடிப்பாவது, அதுவே பெரிய புரட்சியாகி தொழில் புரட்சியாக மாறுகிறது. நிறைய பொருள்கள் எல்லாம் உருவாக்க செய்கிறார்கள். அவர்களை நாட்டில் வித்தது போக மீதியெல்லாம் கூட நம்ம ஏமாந்த நாடாகி இங்க கப்பல் எடுத்து வந்து இங்க பார்த்தா இந்த நாட்டை ஆண்டான். அந்த 300 ஆண்டுகளாக அவர்களது புதைபடி வெறி பொருளையெல்லாம் கொண்டு தொடங்கினார். வெறும் கட்டையும் மரத்தையும் வெட்டி வெப்பத்தை மூட்டினவன்
இடையில மண்ணிலே கிடைக்கக்கூடிய நிலக்கரியும் அதுக்கு எண்ணெயும் அதுக்கு கேஸையும் அவனுக்கு கிடைச்ச உடனே 300 ஆண்டுகளாக அந்த எரிபொருளை பயன்படுத்தி பயன்படுத்தி எல்லா நாடுகளும் அதை பின்பற்றி 300 ஆண்டுகளா இன்னைக்கு சுற்றுச்சூழலை நாசப்படுத்தி வச்சு, கொடுமையா நாசப்படுத்தி வச்சு. இப்ப இது எது? இது அறிவியலா? ஒட்டே அறிவியல் சொல்லக்கூடாது. அறிவியல் உண்மை மட்டும் சொல்லுகிறது. அதில் வருகிற உண்மை நுகர்பொருளாக்கி வெறும் விற்பனை பொருளாக வணிக பொருளாக மாற்றுகிற போதோ கேடு வருது. நமக்கு ஒரு பொருளை செய்கிற போது இது சுற்றுச்சூழலுக்கு சரி வருமா சரி வராதா என்கிறதெல்லாம் அறிவியல் பார்க்கறது இல்லை. இன்னைக்குதான் பாக்குறாங்க. அதே அறிவியல் தான் தப்புடா, இதை செய்யறது தப்புன்னு. ஒண்ணுல ஒரு காலத்துல ஏசி பிளான்ட் போடுற நம்ம வீட்டுக்கு போடுறோம், அதுவும் பெரிய பெரிய ஏசி, அதுல ஒரு கூலண்ட் குளிர்விப்பான ஒண்ணு இருக்கு, ஒரு திரவம், அது குளோரோஃப்ளோரோ கார்பன் சொல்லக்கூடிய சிஎஃப்சி ஃப்ரீயான். அந்த ஃப்ரீயான எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் செஞ்சு பார்த்து இங்க ஏதாவது ரியாக்ட் ஆகுதான்லாம் பார்த்துட்டாங்க. பூமியில எதோட அது தொடர்படுத்தி எந்த சிக்கலையும் கொடுக்கல, எதுவும் துன்பம் கொடுக்கல. இப்படியே கிட்டத்தட்ட 10 ஆண்டா ஏசி பிளான்ட் உலகம் முழுக்க இயங்குது. 10 ஆண்டு சென்ன பொறுத்தோம் அந்த சேட்டலைட் தொடர்பாக ஜிஐஎஸ் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லலாம் போற பார்த்தா இது 12வது ஒரு 10-12 கிலோமீட்டர் மேல இருக்கிற ஓசான் படலம். ஓசான் படலம் O3 தான், வேற ஒன்று இல்லை. ஆக்சிஜன் 3 மூலக்கூறுகள், அது சுவாச செத்துருவோம், வெறும் ஆக்சிஜன் தான் சுவாசிக்கணும். அது அல்ட்ரா வயலட்டை தடுத்து பூமியை பாதுகாத்து கொண்டிருக்கு. இது போய் இந்த சிஎஃப்சி குளோரோஃப்ளோரோ கார்பன் ஒவ்வொரு மூலக்கூறுகளும் போய் அந்த சிஎஃப்சி உடச்சி எல்லாம் ஓட்டுவோம். பார்த்தா பல நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்ல, இன்னும் பல நாடுகள்ல கேன்சர், தோல் கேன்சர் எப்படி ஆயிடுச்சு பார்த்தா முழுக்க அந்த ரேடியேஷன், அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் முழுக்க பூமிக்குள்ள வருது. அப்பதான் ஐயோ பெரிய தப்பா பண்ணிக்கிறோம். உலகம் முழுக்கெல்லாம் கூடி நம்ம செஞ்சது தொடக்கத்துல தப்பு சொல்ல அந்த ஃப்ரீயானப்பதான் மாத்தணும். நான் சொல்றது 10 ஆண்டுக்கு முன்னாடி தான் அந்த ஃப்ரீயான அதையும் போய் தாக்காத அளவுக்கு வேற ஒரு சிஎஃப்சி செஞ்சு இப்ப வந்திருக்கிற ஏசலாம். எனவே அறிவியல் என்கிறது இந்த மக்களுக்கானது, மக்கள் நலனுக்கானது, மக்களுக்கு கேடு விளைக்கிறபடியாக வணிகமாக அது ஒரு ஏமாத்து பொருளாக இருக்கக்கூடாது. அதுலயும் நம்ம கவனம் செலுத்த முடியும். எனவே அறிவியலும் அறவியலும் ஒன்று சேருகிற போதுதான் இந்த உலகம் அமைதி பெறும், உருப்படும், நட்பாக இருக்கும், இன்பமாக இருக்கும். உண்மையான குறிக்கோள், இந்த மாந்த இனத்தினுடைய குறிக்கோளை அடைய முடியும். இது சிறு அளவுல சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன்.